நமஸ்காரம், பெரிவா சரணம். இன்னைக்கு லக்ஷ்மி பாலாஜி, டாக்டர் லக்ஷ்மி பாலாஜி அவர்கள் வந்து 2வது நாளாக கோதையின் கீதை அப்படிங்கிறத பற்றி நம்மளோட பேச இருக்கா. நேற்றுக்கு பேசினவா கூட சொன்னா, ஏதாவது ரொம்ப கேட்டவாள்லாம் இது ரொம்ப டோட்டலி டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவாக இருக்கே அப்படின்னு கூட மாமாவோட பேசி வரும்போது சொன்னார், இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல்லி டெலிவர்ட் அப்படின்னு சொல்லி. ஸோ இன்னைக்கு ரொம்பவே ஆவலாக காத்துட்டுருக்கோம். அடுத்த 15 பாசுரத்தில் என்னதான் உபதேசம் தரப்புற ஆண்டாள் நம்மளுக்கெல்லாம் வாட் இஸ் தேர் இன் இட் ஃபார் அஸ் அப்படின்ட்டுன்னு ஓவர் டு ஹர். தேங்க்யூ பெரிவா சரணம். अहोबिले गारुडशैलमध्ये कृपावशात् कल्पितसन्निधानम् लक्ष्म्या समालिङ्गितवामभागम् लक्ष्मी नृसिंहं शरणं प्रपद्ये. वेदान्तलक्ष्मणमुनीन्द्र कृपात्तबोधम् तत्पादयुग्मसरसीरुहभृङ्गराजम् त्रय्यन्तयुग्मकृतभूरि परिश्रमं तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये. श्रीमते रङ्गरामानुज महादेशिकाय नमः. श्रीमद्वेदान्तरामानुजयति कृपया रङ्गिणी न्यस्तभारम् तत्सम्प्राप्तागमान्तद्वितयमनुगणं शिष्टतापूर्णमर्गयम्. श्रेष्ठ श्रीरङ्गरामानुजमुनिं करुणा लब्धमोक्षाशमं तं सत्त्वस्थं श्रीवराहं यतिवरमनघं देशिकं संश्रयामि. श्रीमते श्रीवराहमहादेशिकाय नमः. श्रीकृष्णमार्यं करुणालयन्तं वेदान्तयुग्मसमतीतवन्तं वत्साभिजातं विदुषां वरेण्यं श्रीभाष्यसिंहं प्रणमामि नित्यम्. श्रीमते वात्स श्रीकृष्णमार्य महादेशिकाय नमः. अस्मद्गुरुभ्यो नमः. नीलातुङ्गस्तनगिरितटी शुब्दमुद्बोध्य कृष्णं पारार्त्यं स्वं श्रुतिसरसिरसिद्धमध्यापयन्ति. स्वोचिष्टायां सजनिगलितं या बलात्कृत्य भुङ्क्ते गोदादस्यै नम इदमिदं भूय एवास्तु भूयः. அன்னவயர் புதுவை ஆண்டாள் அரங்கிற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையார் பாடிக் கொடுத்தாள். நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்ல சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொற்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீர் வேங்கடவர்க்கு விதி என்னையும் மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு. நமஸ்ததசே. இங்க சபையில கூடியிருக்கும் அனைத்து ஆஸ்திகர்களுக்கும் அடியனுடைய கிருத்தஜ்ஞையும் நமஸ்காரத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நேத்துக்கு நம்ம எல்லாரும் கோதையின் கீதை அப்படின்னு திருப்பாவைய 15 பாசுரங்கள் பார்த்தோம். சோ கோதான்றவள் யாருன்னு பார்த்தோம். விஷ்ணு சித்தனுடைய மகள் ஆண்டாள். அவள் எழுதிய கீதம் திருப்பாவை. கோதையின் கீதை, கீதைன்ற போது கிருஷ்ண பரமாத்மா சொன்ன பகவத்கீதை எல்லாருக்கும் ஞாபகம் வரும். அதுல என்ன டீச்சிங்ஸ் ஆஃப் கிருஷ்ணா. சோ இந்த திருப்பாவையினுடைய டீச்சிங்ஸ் அதை தான் நம்ம பார்த்துட்டு வரோம். சோ 15 பாசுரங்கள் நேத்திக்கு பார்த்தோம். அந்த 15 பாசுரங்கள் என்ன அப்படின்றத ஒரு 5 நிமிஷத்துல ஒரு பிரஷ் த்ரூ பண்ணிட்டு அடுத்த பாசுரங்கள் போக ஆரம்பிக்கலாம். சோ முதல் பாசுரத்துல என்ன சொன்ன ஆண்டாள், நாராயணனே நமக்கே பறை தருவான். யாரு பரதத்துவம், யார நம்ம தினமும் பிரார்த்திக்கணும், அவளுடைய பெரியவா சொன்ன மாதிரி அந்த ஃபெய்த் சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணணும். 2வது வையத்து வாழ்வீர்கள்ல டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் சொன்னா, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆஃப் லைஃப். எதை ஃபாலோ பண்ணணும், எது ஃபாலோ பண்ணக்கூடாது. மேலையார் செய்வனங்கள் செய்யாதன செய்யும் தீக்குறளை சென்றோதோம். எது பெரியவா எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்காளோ அது பண்ணுவோம். வேற யாரையும் மனசு கஷ்டப்படும்படி பேச மாட்டோம். தீக்குறளை சென்றோதும். இதெல்லாம் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்ன்றது 3வது பாசுரத்துல நீங்காத செல்வம் நிறைந்து
அதாவது இந்த செல்வம் எப்பேற்பட்டதுன்னா ஓவர்வெல்மிங், எடுக்க எடுக்க வரக்கூடிய இந்த செல்வம், நீங்காத செல்வம் கிடைக்கும். 4வது, நீங்காத செல்வம் கிடைத்தா எப்படி நம்ம எல்லாரும் இருக்கிறாங்க, வாழ உலகினில் எல்லாரும் வாழ்ந்து வாழ விடு, லிவ் அண்ட் லெட் லிவ்ன்ற பிலாசபிய ஆண்டாள் சொன்னா. அடுத்தது 5வது பாசுரம், அதாவது அந்த சிக்மா ரூல்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ இருக்கக்கூடிய இந்த லைஃப் ஸ்டைல் டிசார்டர்ஸ் எதனால வருது, ஸ்ட்ரெஸ்னால. அந்த ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி குறைக்கிறது அப்படின்றதுக்கு மனத்துக்கு இனி அவனை வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க, மனசேகம் வச்சசேகம் கர்மன் ஏகம். மனசுல என்ன நினைக்கிறோமோ அதை வாக்குல சொல்லுவோம், அதையே தான் நம்ம பண்ணுவோம். ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ்ன்ற குவாலிட்டிய எம்பசைஸ் பண்ணி கொடுத்தா. அடுத்தது 7வது பாசுரம்ல கீசு கீசென்றெங்கும் ஆனை சாத்தன்னு எவ்வளவு அழகா என்விரான்மெண்ட் இருக்கு, காலங்காத்தால எழுந்தா என்னென்ன அழகான அந்த செரினிட்டி ஆஃப் த நேச்சர் எப்படி இருக்குன்றத சொல்லி கொடுத்து அதை அனுபவிக்கிறதுக்கு ஏர்லி மார்னிங் எழுந்துக்கோங்க. ஏர்லி மார்னிங் ரைசர்ஸ் எவ்வளவு முக்கியம், காத்தால எழுந்துக்கிறதுக்கான இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு சொன்னா. 8வது பாசுரத்துல கீழ்வானம் வெள்ளென்றுன்னு அந்த பாசுரத்துல அவ குறிக்கக்கூடிய குவாலிட்டி என்ன அப்படின்னா எந்தூசியாசம். சோ எந்தூசியாசம் ரைட் டைரக்ஷன்ல கொண்டு போனா நல்லபடியா எல்லாருக்கும் இருக்கும்ன்றத சொல்லி காமிச்சா. 9வது பாசுரம் தூமணி மாடத்து, நம்ம வீட்டுல பண்ணக்கூடிய இன்டீரியர் டெக்கரேஷன்ஸ் எப்படி இருக்கணும், பிரைட்டா இருக்கணும் வீடு. அது எப்படி, ரொம்ப சிம்பிள், விளக்கேத்துறதோட இம்பார்ட்டன்ஸ். அடுத்தது எவ்வளவு அழகா வாசனை கந்தவியங்கள், ஹெர்பலா நம்ம இப்போ யூஸ் பண்றோமே, ஹெர்பல் சோப்பு, ஹெர்பல் இதுன்னு எல்லாமே நேச்சுரலா இருக்கிறதுக்கு தினமும் தூபம் ஏற்றணும் பெருமாள் சன்னதியில, அதுவே நறுமணம் தரும் நம்மளுடைய வீட்டுக்கு அப்படின்னு. ஹோம் டெக்கரேஷன்ஸ் எப்படி இருக்கும், இன்டீரியர் டிசைனிங் சொன்னா. 10வது பாசுரத்துல நோற்றுச்சுவர்க்கம்ல ரொம்ப முக்கியமான ஒரு குவாலிட்டி விச் எவ்ரிபடி ஷுட் ஷெட் என்ன அப்படின்னா லேசினஸ். சுறுசுறுப்பா எப்படி இருக்கணும், ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் எப்படி இருக்கணும், கும்பகர்ணன் மாதிரி இருக்க கூடாது அப்படின்றத சொன்னா. 11வது பாசுரத்துல சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்துன்னு ஃப்ரெண்ட்ஷிப், பிளேயிங் அரவுண்ட், அது எவ்வளவு இம்பார்ட்டன்ட். இந்த காலத்து பசங்களுக்கு நிறைய விஷயம் விளையாட்டு இல்லாதனால இந்த கேட்ஜெட்ஸ் டிவின்னு போய் அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸ்னாலே என்னன்னு தெரியாம போயிடுறது. அது ரொம்ப முக்கியம். எப்படி விளையாடணும், அந்தாக்ஷரி, ஸ்லோகா அந்தாக்ஷரி சொல்லி விளையாடலாம் அப்படின்னு விளையாட்டுல இருந்து நம்மளுக்கு சொல்லி கொடுத்தா. 12வது பாசுரம் ஆங்கர் மேனேஜ்மெண்ட், த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக். இப்ப எந்த கார்பரேட் எங்க போனாலும் கோபம்ன்றத எப்படி குறைக்கணும், எப்படி அதை நம்ம மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா. சோ ஒருத்தருக்கு கோபம் வந்தா, அதாவது பெருமாளோட குணத்தை எடுத்து காமிச்சா, ஜிதக் குரோதான் ராமர். ராமருக்கு எப்படி கோபம் வரும், யார்கிட்ட கோபம் வரும்னா அவனுடைய கூடி இருக்கிறவர்கள் இருக்கா இல்லையா, அவா கிட்ட யாராவது அபச்சாரப்பட்டா அவா மேல அவனுக்கு கோபம் வரும். அதே மாதிரி நம்மளோட கிட்ட இருக்கிறவா கிட்ட கோபம் வரக்கூடாது. நம்மளோட லவ்ட் ஒன்ஸ் அவளை யாராவது ஹார்ம் பண்ணா அவா மேல நம்மளுக்கு கோபம். அதுவும் அந்த கோபமும் வர வேகத்துல இறங்கிடணும். அது எப்படி வரும், அபியாசத்துல வரும் அப்படின்றதையும் சொல்லி காமிச்சா. அடுத்த பாசுரம் புள்ளின் வாய் கீண்டானே. இப்ப மோஸ்ட் ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு ரீல்ஸ் வர்சஸ் ரியல் லைஃப்ல ரியாலிட்டி செக் எப்பவுமே நம்மளுக்கு இருக்கணும் அப்படின்றத நம்மள எடுத்துன்னு வந்தா ரியாலிட்டிக்கு. அடுத்தது உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள், சத்தியம், இன்டெகிரிட்டி எவ்வளவு இம்பார்ட்டன்டான குவாலிட்டி, கமிட்மெண்ட், ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்தா அதை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு சக்தியான விஷயத்த சொன்னா. 15வது பாசுரம் ரொம்ப முக்கியமான மந்திரம் என்னது, வள்ளீர்கள் நீங்களே நானேதான். அதாவது யார் தப்பு பண்ணாலும் சரி என்னோட தப்பு தாமா அப்படின்னு விட்டுட்டு போயிட்டோம்னா எப்பேற்பட்ட காம்ப்ளெக்ஸா இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் கூட ஸ்மூத்தா போயிடும். அது தயார்படுத்துறதுக்கு தான் 6வது பாசுரத்துல இருந்து 14th பாசுரம் வரைக்கும் ஒரு இந்திரியம், 5 கர்மேந்திரியம் 5 ஞானேந்திரியத்தை அப்படியே டேம் பண்ணி எடுத்துட்டு அந்த மெச்சூரிட்டி லெவல்ல 15வது பாசுரத்துல நம்மள நெத்திக்கு கொண்டு நிறுத்தினா. இனில இருந்து 16வது பாசுரம்ல இருந்து அனுபவிக்கலாம். 16வது பாசுரம் என்ன அப்படின்னா, நாயகனாயன் என்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே கொடி தோன்றும் தோரண வாய்க்காப்பானே. இது நம்ம எல்லாருக்கும் அடிப்படையா என்ன பண்ணணும்ன்ற டே டு டே ஆக்டிவிட்டியோட ஒரு இம்பார்ட்டன்ட் மெசேஜ். எல்லாரும் கோவில்ல போய் ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல நிறைய பேர் நிறைய விஷயத்துக்காக டெம்பிள்ஸ் போவோம். சில பேர் மென்டல் பீஸ்க்காக போவோம், சில பேர் பெருமாளை சேவிக்கிறதுக்கு போவோம். அந்த மாதிரி ஒருத்தர் ஒரு காரணத்துக்காக போய் கோவில்ன்றது ஒரு செரீன் பிளேஸ், அது டிவைன் பிளேஸ்.
அது எப்படி போய் சேவிக்கணும் அப்படின்றத இந்த பாசுரத்துல நம்மளுக்கு எடுத்து காட்டுறா. நம்மாழ்வார் சொல்றச்சே, வேதம் வல்லார்கள் கொண்டு விண்ணோர் பெருமான் திருப்பாதம் பணிந்து. போய் பெருமாளை சேவிக்கரிச்சே, பெருமாள் கிட்ட நம்ம சரணாகதி பண்றச்சே, பெரியவா கூட போனோம்னா எப்படி அந்த பெருமாளை அனுபவிக்கணும்னு அவா கிட்டே இருந்து கத்துக்கலாம். ஒத்தொத்தருக்கும் ஒரு பாவம் வரும். ஆனா பெரியவாளோட போய் கூட சேவிச்சோம்னா அந்த பாவம் ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் அவளுக்கு. ஏன்னா அவளுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும். அதனால அவ ரசிக்கிறது அந்த பெருமாளுடைய அழகு, அவனுடைய கண் அழகு, அவனோட திருவாய் அழகு, அவனோட திருத்தோல் அழகு, அவனோட திருமேனி அழகு, அவன் திருவடி அழகுன்னு அவ அப்படி வர்ணனை பண்ணிட்டே வரச்சே அது எவ்வளவு அழகா இருக்கும்னு பெரியவாளோட போய் சேவிச்சோம்னா நம்மளுக்கு கிடைக்கும். முதல்ல கோவில் கிட்ட என்டர் ஆனோடனே துவஜஸ்தம்பம், அதாவது பிளாக் அப்படின்னு சொல்லுவோம், ஒரு பில்லர்னு வச்சுக்கோங்க, அங்க போய் சேவிக்கணும். அடுத்தது கருடன், அதுக்கு அடுத்தது ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள், அதுக்கப்புறம் பெருமாள், அப்புறமா பிராட்டி. இந்த ஆர்டர்ல சேவிக்கணும். துவஜஸ்தம்பம், கருடன், சிவன் கோவில்லாம் நந்தி இருக்கும், அதுக்கப்புறம் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள், அங்க நாயன்மார்கள் அந்த இடத்துல, அப்புறம் பிராட்டி, அதுக்கப்புறம் பெருமாள். இந்த ஆர்டர்ல தான் சேவிக்கணும்னு சொல்றா. போய் அந்த பெருமாளை நின்னு சேவிக்கரிச்சே மனசுல நம்மளுக்கு அநேக கஷ்டங்கள் இருக்கும். ஏன்னா சில பேர் அந்த கஷ்டம் தீரணும் அப்படின்ற ஒரு பீஸ் ஆஃப் மைண்டுக்காக போய் பெருமாளை சேவிக்க போவா. ஆனா அந்த இடத்துல அந்த கஷ்டங்கள் எல்லாத்தையும் எடுத்து தனியா வச்சுட்டு அவனுடைய அந்த திருமுகத்தை, அவனுடைய அந்த அழக, அந்த ஒரு சுந்தரத்தை அப்படி ரசிச்சு மனசுல அப்படியே குருவாயூரப்பா கிருஷ்ணா குருவாயூரப்பா குஞ்சித பாதா குவளய நயனா குருவாயூரப்பா குருவாயூரப்பா கிருஷ்ணா குருவாயூரப்பா குஞ்சித பாதா குவளய நயனா குருவாயூரப்பா தலையில் பீலி அசைய கண்டேன் குருவாயூரப்பா மகர குண்டலமாட கண்டேன் குருவாயூரப்பா தலையில் பீலி அசைய கண்டேன் குருவாயூரப்பா மகர குண்டலமாட கண்டேன் குருவாயூரப்பா முகத்தில் முறிவள் தவழ கண்டேன் குருவாயூரப்பா மார்பில் பதக்கம் மின்ன கண்டேன் குருவாயூரப்பா இடுப்பில் அரை நான் ஜொலிக்க கண்டேன் குருவாயூரப்பா பட்டு பிதாம்பரம் உடுக்க கண்டேன் குருவாயூரப்பா காலில் சலங்கை கலகல எனவே குருவாயூரப்பா காளிங்க நர்த்தனமாட கண்டேன் குருவாயூரப்பா குருவாயூரப்பா கிருஷ்ணா குருவாயூரப்பா குஞ்சித பாதா குவளய நயனா குருவாயூரப்பா அப்படின்ற மாதிரி அழகான பாட்டு. எப்படி தலையில் பீலி அசைய கண்டேன், அந்த மயில் பீலி யசோத அவனுடைய கூந்தல் எப்படி இருக்குமா, சுழந்து சுழந்து அப்படியே சுருள் சுருளா இருக்குமா, அது எல்லாத்தையும் அப்படியே பிடிச்சு கட்டியா ஒரு மயில் பீலி வெப்பாலா, அதுவே ஒரு அழகு. அப்படி அவனுடைய அந்த அழக சேவிக்கணும். அடுத்தது மகர குண்டலம், அவனுடைய மார்புல போட்டிருக்கக்கூடிய ஹாரம் எவ்வளவு அழகா இருக்கு. முகத்தில் முறுவல் தவழ கண்டேன் குருவாயூரப்பா மார்பில் பதக்கம் மின்ன கண்டேன் குருவாயூரப்பா அவனுடைய ஒரு ஒரு ஆபரணத்தையும் சாத்தின் இருக்கானே பெருமாள், எவ்வளவு அழகா சாத்தின் இருக்கா அப்படின்னு அந்த பெருமாளுடைய பாவத்தோடையே அவனை ரசிச்சு நம்ம சேவிச்சோம்னா நம்ம கேட்கவே வேண்டாம். எதுவும் நம்மளுக்கு எது வேணுமோ அது அவனே கொடுத்துடுவான். சோ ஒரு கோவிலுக்கு போனா எப்படி போய் சேவிக்கணும், அவனுடைய கண்கள் எவ்வளவு அழகா இருக்குன்னு கதிர்மதியம் போல் முகத்தான்னு முதல் பாசுரத்திலே எடுத்து கொடுக்கறா. இந்திர நீலமணி சன்னி பாபஹர சந்திர சூரிய நயனா பிரமேயபா சந்திர சூரிய நயனம், அவ்வளவு அழகா இருக்கக்கூடிய அவனுடைய இரு கண்களை சேவிக்கணும். திருவாய் எப்படி இருக்கு அப்படின்னா திருப்பவழ செவ்வாய் தான் ஆண்டாள் எடுத்து கொடுக்குறா. அது அவ்வளவு ஸ்வீட்டா இருக்கா. அந்த ஸ்வீட்னஸ் யாருக்கு கிடைச்சுன்னா சங்கத்துக்கு கிடைச்சதான். அது எடுத்து பம் பம் பம்னு பெருமாள் சங்கத்மானம் பண்ணும் போது அவனோட அந்த திருவாயோடைய அந்த அழகான அந்த டேஸ்ட் அந்த சங்கத்துக்கு தானே கிடைச்சது அப்படின்னு ஒரு பாவம். அப்படி ஒரு ஒரு பாவமா அந்த பெருமாளை சேவிச்சுட்டு வரணும். சோ கோவிலுக்கு போனா என்ன கிரமத்துல சேவிக்கணும்னு எடுத்து கொடுக்கறா. இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, ஏன் கருடன் இல்ல நந்தி அப்படி சேவிச்சுட்டு அப்படி பெருமாள் அப்படி சேவிக்க போனோம் அப்படின்னா, கருடன் ஆச்சாரியனுடைய அம்சம்.
சோ நம்மள ஒரு ஜீவனாகிய நம்மள பெருமாள் கிட்ட அப்படி எடுத்து காட்டுறதுக்கு ஒரு ஆச்சாரியன் தேவை. அதனால அப்படி சேவிச்சுட்டு போனோம் அப்படின்னு. இதே இந்த ஆண்டாளுடைய சரித்திரத்துல எடுத்துட்டோம் அப்படின்னா, விஷ்ணு சித்தர் அவருக்கு அவரோட தனியன்ல நீங்க பார்த்தேன்னா த்விஜகுல திலக்கம் தம் விஷ்ணு சித்தம் நமாமி. சோ த்விஜகுலம் அப்படின்னா ரெண்டு அர்த்தம் உண்டு. ஒண்ணு பிராமணர்களுக்கு சொல்லுவா, இன்னொன்னு பட்சிகள். பக்ஷியில கருடனுடைய அம்சம் ஆனிஸ்வாதி தான் விஷ்ணு சித்தருடைய பிறந்த. அந்த ஆனிஸ்வாதியில பிறந்த அந்த விஷ்ணு சித்தர் ஆச்சாரியன் அம்சத்தை எடுத்துட்டு கோதா பிராட்டி ஜீவர்களா நம்மள ரெப்ரசென்ட் பண்ற அந்த கோதைய கொண்டு போய் பெருமாள் ரங்கநாதர் கிட்ட சேர்க்கிறான்ற ஒரு தத்துவமும் இதுல அடங்கி இருக்கு. அதனால 16வது பாசுரத்துல எப்படி தினமும் பெருமாளை சேவிக்கணும், கோவிலுக்கு போனா எப்படி போகணும், இது அடுத்தது. இப்ப எல்லா இடத்துக்கும் ஒரு யூனிஃபார்ம்னு ஒண்ணு உண்டு இல்லையா, ஃபார்மல்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஒரு ஸ்கூலுக்கு போனா அதுக்கு ஒரு அட்டையர், ஒரு ஆபீஸ்க்கு போனா அதுக்கு ஒரு அட்டையர். அதே மாதிரி கோவிலுக்கு போனா அதுக்கும் ஒரு அட்டையர் உண்டு. ஸ்வரூபத்துல தான் போகணும். ஸ்வரூபம்னா என்ன? சம்ஸ்கிருத ஸ்வரூபம் நம்மளோட செல்ஃப் ஃபார்ம். நம்மளோட செல்ஃப் ஃபார்மே என்ன அப்படின்னா, நம்ம பெரியவாளுக்கு ஒத்தத்த ராத்துல அந்தந்த வழக்கம் இருக்கும். இந்த அதாவது வேஷ்டி, சில பேர் ஆத்துல வேஷ்டி திருமண் இருக்கும், வேஷ்டி அந்த மாதிரி என்ன உங்க ஆத்துல பெரியவாளுடைய அந்த லீகசி, அந்த கல்ச்சர் என்னவோ அந்த ட்ரெஸ்ஸ போட்டுண்டு போய் பெருமாளை சேவிக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். சோ எல்லா இடத்துக்கும் ஃபார்மல்ஸ்ல போற மாதிரி இனிமே கோவிலுக்கும் நம்ம ஃபார்மல்ஸ்ல போனோம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது 17வது பாசுரம் என்னதுன்னா, அம்பரமே தண்ணீரே ஷோரே அரஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய். இதுல ரொம்ப அழகான ஒரு குவாலிட்டி சொல்றா. என்னன்னா, நந்தகோபாலனை பிலன்த்ராபிஸ்ட் அப்படின்னா யாரு, சேரிட்டி கொடுக்கறவா, எப்படி தானம் பண்ணணும் அப்படின்றதையும் எடுத்து காட்டுறா. பெருமாள் கீதையில சொல்றச்சே, தாத்தவ்யமிதி யத்தானம் தீயதே நுபகாரினே தேசே காலேச்ச பாத்ரேச்ச தத்தானம் சாத்விகம் ஸ்மிருதம். அதாவது எந்த விஷயம் எடுத்தினாலும் பிரகிருதியில 3 குணங்கள் வரும், சாத்விகம், ராஜசம், தாமசம் அப்படின்னு. அதுல ஒசத்தியான குணம், அதாவது ரொம்ப பீஸ் ஆஃப் மைண்ட் தருது. நம்மளுக்கே சில இடங்கள்லாம் போனா அப்படியே ஒரு அமைதியா இருக்கும், நல்லா கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். அப்படி இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் சாத்விகம். நீங்க டே டு டே லைஃப்லயே பாருங்க, ஏர்லி மார்னிங் எழுந்துட்டேன்னா நம்மளுக்கே ஒரு கிளாரிட்டி பெட்டரா இருக்கும் எந்த விஷயமா இருந்தாலும். அப்ப சாத்வீகம் என்ற குணம் ஜாஸ்தி இருக்கும். மத்தியானம்லாம் வரைச்சே ஒரு வேகம், ஏதாவது சட்டுன்னு ஒரு கோபம், இல்லைன்னா ஒரு எனர்ஜி நம்மளுக்கு கண்ட்ரோலபிளா இருக்காது அந்த எனர்ஜி. அந்த மாதிரி இருக்கிறது ராஜசம். ராத்திரி ஆக ஆக டயர்ட் ஆயிடுவோம், சோம்பேறித்தனம் வரும், அது தாமசம். அதனால எந்த விஷயம் பண்ணாலும் சாத்வீக தியாகம், சாத்வீக சாப்பாடு, அந்த மாதிரி குட் ஃபுட், குட் தாட்னு சொல்றது எல்லாமே சாத்வீகத்துல சேரும். அப்படி இருக்கக்கூடிய தானமும் சாத்வீகமாக இருக்கணும். சோ சாத்வீக தானம்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, தேசே காலேச்ச பாத்ரேச்ச, எந்த இடத்துல எந்த நேரத்துல யாருக்கு எப்படி கொடுக்கணும் அப்படின்றதுக்கு கரெக்டா பார்த்து கொடுக்கணும். இப்போ இந்த ஃப்ளட் வந்தது இல்லையா, நிறைய பேருக்கு அவளுடைய பேசிக் அம்யூனிட்டிஸே காணாம போயிடுது. அப்படி ஒருத்தனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, ஒருத்தர் வீட்டுல அவளுக்கு அரிசி பருப்பே இல்ல, வெள்ளத்துல அடிச்சுட்டு போயிடுது. அப்படி இருக்கவாளுக்கு அவளுக்கு என்ன தேவையோ அந்த நேரத்துல நீங்க எடுத்துட்டு போய் கொடுக்கணும். அதை விட்டுட்டு அரிசி பருப்பே இல்லாத ஒருத்தர் வீட்டுல நான் உங்களுக்கு அடுத்த லெவல் ஆஃப் லக்ஸுரிஸ், டிவி தரேன், மிக்சி தரேன்னா அவனுக்கு அது தேவையா? அடுத்த வேளை சாப்பாடே இல்ல, அவனுக்கு இப்ப லக்ஸுரி தேவையா? அந்த மாதிரி இருக்க கூடாது தானம். அந்த சமயத்துல அந்த நேரத்துல யாருக்கு என்ன வேணும்ன்றத தெரிஞ்சுட்டு கொடுக்க கூடியவன் நந்தகோபன். அததான் சொல்றா, அம்பரமே தண்ணீரே ஷோரே அரஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய். அப்படி இருக்கக்கூடிய இந்த விஷயம். அடுத்தது charity begins at home அப்படின்னு சொல்றோம் இல்லையா. சோ அப்பேற்பட்ட ஒரு ஒசத்தியான விஷயத்த நம்ம பசங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். ஏன்னா இந்த காலத்துல எல்லாரும் நியூக்ளியர் ஃபேமிலிஸ் ஆயிட்டா, ஒரு குழந்தை அப்படின்ற கான்செப்டும் வந்துடுது. சோ அதுங்களுக்கு ஷேரிங்ன்றது சட்டுன்னு வரமாட்டேன்றது. அதுங்களுக்கு தப்பு சொல்ல, பட் ஆனா அவளுக்கு சொல்லி கொடுக்கும் போதே இதை ஷேர் பண்ணிக்கோ, இந்த யாராவது ஒருத்தர் ஆத்துக்கு கூட அவளோட விளையாடு, இந்த பிளே டேட்ஸ் பண்றா இல்லையா, அதுதான் இங்க ஆண்டாள் எடுத்து கொடுக்குறா. எப்படி இந்த காலத்துல டேட்ன்றத பிளே டேட்னு மாத்திருக்கா. அதாவது குழந்தைகள் போனா அது பிளே டேட், இல்லன்னா அது வேற டேட். அப்படி இருக்கக்கூடிய அந்த பிளே டேட்ஸ்ல ஷேரிங் தான் சொல்லி கொடுக்குறா. அதத்தான் ஆண்டாள் இந்த இடத்துல எடுத்து காட்டுறா.
எப்படி இருக்கணும் தானம்ன்றது, சேரிட்டின்றது என்ன, ஷேரிங்னா என்ன, ஷேரிங் இஸ் கேரிங், அததான் ஆண்டாள் இங்க காட்டுறா. அடுத்து ரெண்டாவது இன்னொரு விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது பேரண்ட்ஸ், யங் பேரண்ட்ஸ். நான் பெரியவாளுக்கு இங்க சொல்லல, ஏன்னா குழந்தைல எப்படி எழுப்பணும் காத்தால. முன்னெல்லாம் ஒரு டெக்னிக் உண்டு. நாங்கெல்லாம் சின்னவாளா இருக்கும்போது ஃபேன் ஆஃப் பண்ணிடுவா, வேத்து கொட்டி எழுந்துருவோம். இப்போ என்னன்னா, இப்ப இருக்கிற காலத்துல சென்னையிலேயே ஃபேன் ஆஃப் பண்றதுக்கு ஒரு டைம், ஃபேன் ஆன் பண்ணா எழுந்துக்கிற ஒரு டைம். இப்பெல்லாம் ஃபேன் ஆன் பண்ணா எழுந்துருவோம், சம்மர் டைம்ல ஃபேன் ஆஃப் பண்ணா எழுந்துருவோம். சோ அந்த மாதிரி இருக்கு. பட் அப்படி இல்ல, இங்க எப்படி எழுப்புறா பாருங்க. அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்சயம் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய், கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய். ஒத்தொத்தரையும் எழுப்புறா. அம்பரும் உடலும் தோங்கி உலகளந்த உம்பர்கோமானே உறங்காது எழுந்திராய். அதாவது கண்ணா எழுந்து அவருடைய குட் குவாலிட்டிஸ் சொல்லி எழுப்பணும். காத்தால சொல்லும் போதே பேரு நம்மளுக்கு ஏத்த மாதிரி இப்ப மாடர்னா நேம்ஸ் வச்சுக்கிறோம். அட்லீஸ்ட் எழுப்பும் போதாவது கிருஷ்ணா ராமா கோவிந்தான்னு சொல்லி எழுப்பினோம் அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல சப்தம் காதல் விழும், அந்த ஆம்பியன்ஸ் குட் ஆகும். ராமாயணத்துல அந்த சின்ன ராமர் காட்டுக்கு போய் தனியா தூங்கும் போது எப்படி எழுப்பினர் விஸ்வாமித்ரர். கௌசல்யா சுப்ரஜா ராமா பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட, எழுந்துக்கோ. அவ அம்மா பேரை சொல்லி எழுப்பினர். ஏன் அப்படின்னா இங்கேருந்தோ வந்திருக்கு, சட்டுன்னு எழுந்து சுத்தி பார்த்துட்டு யாருமே இல்லையா, அந்த குழந்தை அழுதுடுத்துனா, அதனால அம்மாவோட பேர் சொன்னா சரி நம்ம அம்மா இருக்கா, என்னதான் இருந்தாலும் அம்மா அப்பா அப்படின்னும் போது நம்ம வீடுன்ற ஒரு என்விரான்மெண்ட் வரும். அதுக்காக அவர் அப்படி சொல்லி எழுப்பினர். அதே மாதிரி சுப்ரவாதம் எப்படி சொல்லணும் ஆண்டாள் இங்க நம்மளுக்கு தமிழ்ல எடுத்து காட்டுறா. அம்பரமே தண்ணீரேன். சோ இதுல நம்மளுக்கு கூடிய மெசேஜ் சேரிட்டி, ஷேரிங் இவ்வளவு முக்கியம். ரெண்டாவது எப்படி குழந்தையில காத்தால எழுப்பணும்ன்றது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அந்த டேவே இட் வில் ஸ்டார்ட் குட் தாட்ஸ், குட் வேர்ட்ஸ் சொன்னாலே குட் வைப்ஸ் வரும் இல்லையா, அதனால நல்லது நடக்கும்னு 17வது பாசுரத்துல எடுத்து காட்டுறா. அடுத்தது 18வது பாசுரம். முந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வழியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய். இது ரொம்ப ஸ்பெஷலான பாசுரம். ஏன்னா 2-3 ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு. முதல் ஆஸ்பெக்ட்ஸ் எடுத்துட்டேன்னா, மருமகளே நப்பின்னா, இத்தனை நாளா அவ ஒரு தோழியா எழுப்பிண்டு வந்தா. இப்போ இந்த ஹாஃப்ல தோழிகள் எல்லாம் எழுப்பிட்டா. இப்ப கிருஷ்ணர் கிட்ட போறதுக்கு கிருஷ்ணரை சுத்தி இருக்கிறவா எல்லாரையும் ஒத்தொத்தரா சொல்லிட்டு வரா. சோ இதுக்கு முன்னாடி கிருஷ்ணனோட ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் முந்தின பாசுரத்துல சொன்னா இல்லையா, 17ல நந்தகோபாலன், பலராமன், யசோதை. இப்போ நப்பிண்ணை யாரு அப்படின்னா, பெருமாளுக்கு 3 தேவிமார்கள் ஸ்வரூபம், ஸ்ரீதேவி, பூமி தேவி, நீலாதேவி அப்படின்னு. சோ ராமாவதாரத்துல ஏதாவது பெருமாளை எப்படி அடையும்னா தேவிமார்கள் வழியா, அதாவது பிராட்டி மூலமா, அதுதான் புருஷகாரம், அதாவது ஸ்ரீபார்ஷ்வம் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் மருவி சிபாரிசு, ரெக்கமெண்டேஷன் வந்தது. சோ ரெக்கமெண்டேஷன்றது இப்போ இந்த காலத்திலேயே தேவைப்படுறது. எங்க போனாலும் ஒரு இப்ப எங்களோட ப்ரொஃபஷன்லயே எடுத்துட்டேன்னா, நாங்க ஒரு பிஜி முடிச்சுட்டு ஒரு காலேஜ் போறோம் இல்ல ஒரு ரிசர்ச் போறோம் அப்படின்னா, எங்க ப்ரொஃபசர் ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் எழுதி தருவார். சோ பர்சன் இவ்வளவு நல்லது அப்படின்னு. சோ இந்த ரெக்கமெண்டேஷன் நம்ம லைஃபுக்கு யார்கிட்ட இருந்து வாங்கணும் அப்படின்னா, பிராட்டி கிட்ட இருந்து வாங்கணும்னு சொல்றா. ராமாவதாரத்துல சீத வழியா ராமர் கிட்ட ரெக்கமெண்டேஷன், வராக அவதாரத்துல பூமி தாயார் வம்சம் வழியா ரெக்கமெண்டேஷன், கிருஷ்ணா அவதாரத்துல நப்பிண்ணை நீலாதேவி வழியா ரெக்கமெண்டேஷனுக்கு எடுத்துட்டு போறா. அந்த என கருணையின் ஸ்வரூபம் முதல்லயே பார்த்தோம். பூமாதேவியே பிறந்தா. இந்த ஜீவர்கள்லாம் இந்த கோர சம்சார சமுதிரத்துல தத்தளிக்கிறா, அவளை போய் காப்பாத்துன்னு கருணையினால ஆண்டாள் நம்மளுக்கு பிறக்கிறா. சோ அந்த கருணை பெருமாள் கிட்டோட ஸ்திரீகள் கிட்ட எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கும். இப்ப ஆத்துல எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, இதே சிச்சுவேஷன். ஒரு குழந்தை ஏதாவது ஒரு சாக்லேட்டோ இல்ல பிஸ்கெட்டோ ஒரு புது ஐட்டம் வேணும்னா, அப்பா கிட்ட ஸ்ட்ரெயிட்டா போய் கேட்கறதோட அம்மா கிட்ட போயிட்டு, அம்மா எனக்கு இது வேணும், இல்ல கொஞ்சம் மிடில் அதாவது அடலசன்ஸ்ல ஊருக்கு போகணும், ட்ரிப்புக்கு போகணும்னா பைசா கேட்கணும்னு அம்மா கிட்ட தான் போய் கேட்கும். அம்மா நான் ஊருக்கு போகணும், நீ கொஞ்சம் அப்பாட்ட சொல்றியா, எனக்கு கொஞ்சம் எடுத்துதான், நீ தான் மஞ்சள் பொடி டப்பால இல்ல மிளகா பொடி டப்பால எல்லாம் பைசா வச்சிருப்பிய சேர்த்து, அதுல இருந்து கொஞ்சம் எடுத்துத்தாயேன். இப்படிதானே நம்ம பாக்குறோம். அதனால அம்மா கிட்ட இருந்து வழியா போகும் அப்படின்றத நம்ம ஆத்துலயும் பாக்குறோம். அடுத்தது ஸ்ரீபார்ஷ்வம்ன்றது அங்க ஆண்டாள் காட்டி கொடுத்ததுதான் நம்ம ஆத்துல பண்றோம். இன்னொரு முக்கியம், அதுக்குன்னு அப்பா வேண்டாமோ அப்படின்னா இல்ல, அப்பாவும் வேணும் அம்மாவும் வேணும். இது எங்க காமிக்கிறா அப்படின்னா, ராமாயணத்துல சூர்பனக்கு என்ன பண்ணா, பிராட்டி வேண்டாம் பெருமாள் மட்டும்தான் வேணும்னா அவளுக்கு என்ன ஆச்சு,
மூக்கு போச்சு. அடுத்தது ராவணன் என்ன பண்ணான், எனக்கு பெருமாள் வேணா பிராட்டி மட்டும் போனா அவன் வாழ்க்கையே போச்சு. ஆனா விபீஷணன் பெருமாளும் வேணும் பிராட்டியும் வேணும்னு நினைச்சா அவனுக்கு லங்கா ராஜ்யமே கிடைச்சது. அதனால இங்க அகைன் நெக்ஸ்ட் விஷயம் நம்மளுக்கு பேரண்ட்ஸ்க்கு என்னன்னா கோ பேரண்டிங்னு சொல்றோம் இல்லையா, ஃபாதர் அண்ட் மதர் ஒரு ஈக்குவல் ரோல். அம்மா வழியா அப்பா கிட்ட போலாம், அதுக்குன்னு அப்பாவுக்கு ரோலே இல்லைன்னு கிடையாது. அப்பாக்கும் ரோல் உண்டு, அம்மாக்கும் ரோல் உண்டு. எப்படி 2 பேரும் 50-50 பார்ட்னர்ஷிப். அதனாலதான் கல்யாணம்ன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா சாஸ்திரப்படி பண்ணோம்னா அதுல சொல்லக்கூடிய ஒரு மந்திரமும் ஒரு விஷயமும் சப்தபதியோ இல்ல ஒரு ரிச்சுவலும் நம்ம பண்றதுக்கு பலவேறு அர்த்தங்கள் இருக்கு. அந்த மந்திரம்லாம் நம்மளுக்கு வேணா அது சும்மா ஏதோ அவ மந்திரம் சொல்றா அப்படின்னு இருக்கும். ஆனா அந்த மந்திரத்தை நம்ம ஸ்ரத்தையா சொன்னா அதோட பலனே வேற. அது கட்டாயம் சித்திக்கும் நம்மளுக்கு நம்மளோட லைஃப் லாங். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களோட இம்பார்ட்டன்ஸ ஆண்டாள் நம்மளுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா எடுத்து காட்டுறா. சோ இதுல எவ்வளோக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் மேரேஜ் லைஃப்னு இன்னொரு ஆஸ்பெக்ட்ல சொல்றா. என்ன அப்படின்னா, மருமகளே நப்பின்னாய், நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய். நப்பின்னைன்றவோ கல்யாணமாகி வந்தவோ, ஆனா அவ எப்படி அவளை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறான்னா மாமனார் வழியா இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறான். சோ இதுல உடனே இப்ப எல்லாரும் இதுவாகாது. அதாவது இதுல என்ன சொல்றேன்னா பேலன்ஸ் இருக்கணும்னு சொல்றான். உடனே நானும் பொண்ணுதான், எங்க ஆத்துல நாங்க 2 பேரும் பெண்கள் தான். ஆனா இன்லாஸ் அதாவது புகுந்த இடம் நம்ம பிறந்த இடம், அந்த 2 இடத்தையும் தாங்கக்கூடியவள் ஸ்திரீ. ஸ்திரீ தர்மம் எடுத்துட்டேன்னா அந்த 2 குலம் நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப ஹை. அதாவது நம்ம சம்பிரதாயத்துல ஸ்திரீகளை மதிக்கிற மாதிரி வேற எந்த சம்பிரதாயத்திலயும் கிடையாது. சனாதன தர்மத்துல ஸ்திரீகளுக்கு கொடுத்திருக்கிற இம்பார்ட்டன்ஸ் வேற எந்த இடத்துலயும் கிடையாது. நான் இதை எங்க வேணா அடிச்சு சொல்லுவேன், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்ப உமன் எம்பவர்மெண்ட்ன்ற கான்செப்ட நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணி நிறைய ஐடியாலஜிஸ மாத்திக்கிறா. ஏதாவது ஒருத்தர் இப்போ சாரி கட்டிட்டு வந்தாலோ இல்ல சுடிதார் போட்டு வந்தாலோ டசன்ட் மேக் அ டிஃபரன்ஸ் சொல்றா. ஆனா உமன்றவளுடைய ஸ்ட்ரென்த் எப்பேற்பட்டதுன்னா அவ 2 குலத்தை தாங்கக்கூடியவள். பெருமாள் எவ்வளவோ கிரியேஷன்ல கொடுத்திருக்கான். இன்னி வரைக்கும் ஒரு உயிரை கொடுக்கக்கூடிய சக்திய ஒரு பெண்ணுக்கு தான் கொடுத்திருக்கானே தவிர்த்து வேற யாருக்கும் கொடுக்கல. அவ்வளோ ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம இந்த சொசைட்டிக்கு கேரி பண்றோம். அதனால இனிமே யாராவது ஃபெமினிசம் உமன் எம்பவர்மெண்ட் சொன்னா இந்த விஷயம் எல்லாம் எடுத்து சொல்லுங்க. எங்களோட தர்மத்துல இப்படிதான் உமனை வச்சு தாங்குறோம், அதனால வேற எங்க இருந்தும் எங்களுக்கு வேற எந்த அட்வைஸும் வேண்டாம் அப்படின்னு சொல்லணும். இந்த உபன்யாசத்திலிருந்து டேக் ஹோம், இதுல இருந்து மெசேஜ் இதுதான் இந்த பாசுரத்திலிருந்து. அடுத்த பாசுரம், குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய்த்திரவாய் மைத்தனன் கண்ணினாய் நீ உண்ம நாளனை எத்தனை போதும் துயர ஒட்டாய்கான் எத்தனை பேரும் பிரிவாற்ற கில்லாயார் தத்துவம் என்று தகவேலோர் எம்பாவாய். அதாவது குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்சசயனம். இங்க ஒரு இம்பார்ட்டன்டான தத்துவார்த்தத்தை எடுத்து காட்டுறான். பஞ்சசயனம் அப்படின்னா பஞ்ச அர்த்தங்கள், அர்த்த பஞ்சகம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் உண்டு நம்மளுடைய சம்பிரதாயத்துல. என்ன அது அப்படின்னா 5 விஷயங்கள்: பரமாத்ம ஸ்வரூபம், ஜீவாத்ம ஸ்வரூபம், உபாய ஸ்வரூபம், விரோதி ஸ்வரூபம், புருஷார்த்த ஸ்வரூபம். இதெல்லாம் ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு சொல்றேன். இப்ப எல்லாரும் சோசியல் மீடியால இருக்கோம் இல்லையா? சோ நம்ம எல்லாரும் ப்ரௌஸ் பண்ணிட்டு இருப்போம், ரீல்ஸ் பார்த்துட்டு இருப்போம், நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸோட கனெக்டிவிட்டி வச்சுட்டு இருப்போம். அண்ட் இந்த ஃபேஸ்புக் இன்ஸ்டாலெல்லாம் நிறைய பேர் ஸ்கூல்ல படிச்ச ஃப்ரெண்டோட ரீகனெக்ட் பண்றவாளா நிறைய பேர் இருக்கா. சோ அப்படி ஒரு ஸ்கூல்ல படிச்ச லாங் டேர்ம் அந்த ஃப்ரெண்டோட நம்ம பேசவே இல்லை, அவளோட ஒரு கான்டாக்ட் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இப்போ அவகிட்ட நம்ம பேசுறதுக்கு ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கணும் இந்த கான்வர்சேஷன் ஸ்மூத்தா போறதுக்கு. என்ன, முதல்ல நீங்க யாரு அப்படின்றத அவளுக்கு சொல்லணும். 2வது நீங்க நினைச்சவா அவாதானன்றது கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். சோ யார்கிட்ட பேச போறோம்ன்றது கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். 3வது அத எப்படி பேச போறோம், ஏதோ அவகிட்ட நேர்ல மீட் பண்ண போறேளா இல்ல அவளுடைய போன்ல பேச போறேளா அப்படின்ற ஒரு வயா மீடியா. 4வது இவ்வளோ நாள் நீங்க பேசலையே, ஏன் பேசலன்ற ஒரு ரீசன் இருக்கும். மேபி கான்டாக்ட் லூஸ் பண்ணிருப்பேன், இல்லனா அவ என்ன மிஸ்கம்யூனிகேஷன் ஏதாவது முன்னாடி இருந்திருக்கலாம், இப்ப நீங்க அதை சால்வ் பண்ணணும்னு நினைக்கலாம். 5வது இப்ப எதுக்கு பேச ஆரம்பிக்கிறோம்ன்ற பர்பஸ். சோ இந்த 5 கேள்விகள் ஞாபகம் இருக்கா? யார், who am I, to whom am I going to talk to? 3வது why
வாட் மீடியா எது வழியா பேச போறேன், நாலாவது why I didn't speak with that person for so long, அஞ்சாவது what is the purpose. இந்த 5 கேள்விகளை இந்த அர்த்த பஞ்சகத்துக்கு அப்படியே அப்ளை பண்ணுவோம். So first, who am I? ஜீவாத்மா நம்பர், ஜீவாத்ம ஸ்வரூபம். So யார்கிட்ட பேச போறேன், to whom am I going to talk to? பரமாத்மா, பரமாத்ம ஸ்வரூபம். மூணாவது, through what media? உபாயம். அது இங்க ஒரு அழகான விஷயம். இதுல இப்போ உபாயம் உப்பேயம் 2 விஷயம் இருக்கு. உபாயம்ன்றது என்ன, மீடியா. உப்பேயம்ன்றது டெஸ்டினேஷன். அப்படி வச்சுக்கலாம். ப்ராசஸ், டெஸ்டினேஷன். எது பாத்வே, அவுட்கம். உபாயம் உபேயம். சோ பெருமாள்ல பொறுத்த வரைக்கும் டெஸ்டினேஷனும் அவன்தான், பாத்தும் அவன்தான். பட் அதுவே இன்னொரு எக்ஸாம்பிள். இப்ப இந்த நங்கநல்லூர் எல்லாரும் இந்த இடத்துக்கு வரத்துக்கு இது அந்த உபாயமான இடம். எப்படி வந்திருப்போம், சில பேர் கார்ல வந்திருப்போம், சில பேர் நடந்து வந்திருப்போம், சில பேர் ட்ரெயின்ல வந்திருப்போம். சோ இதெல்லாம் உபேயம். சோ ஒரு இடத்துக்கு போனோம்னா அந்த உபாயமும் உபேயமும் சேமா இருக்காது, ஏன்னா டிஃபரெண்ட் மீன்ஸ் இருக்கும். பட் பெருமாள் கிட்ட மட்டும்தான் போற வழியும் அவனே, போற இடமும் அவனே. சோ இந்த இடத்துல அந்த உபாயம்ன்றதும் அந்த பெருமாளையே குறிக்கும், ஆச்சாரிய முக்கேன பெருமாளை குறிக்கும். நெக்ஸ்ட், எது இத்தனை நாளா நான் பேசாம இருந்ததுக்கான ரீசன், விரோதி ஸ்வரூபம். சோ அந்த பெருமாள் கிட்ட போறதுக்கு நிறைய ஸ்டாப்ஸ் இருந்தது. எதனால? மேபி எனக்கு விஷயம் தெரியாம இக்னரன்ஸ் இருந்திருக்கலாம், இல்ல நம்மளோட கர்மாக்கள், நம்ம பண்ண பாபங்கள் நம்மள தடுத்து இருக்கலாம். இப்ப அதெல்லாம் நம்மளுக்கு புரிஞ்சிடுது. சோ அதெல்லாத்தையும் அந்த விரோதி ஸ்வரூபத்தை விட்டுட்டு புருஷார்த்தம், பர்பஸ் என்ன, அவன் தான் அல்டிமேட் காட் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அவன் கிட்ட போறது. சோ இந்த அர்த்த பஞ்சகத்தை நம்ம ஞாபகம் வச்சுட்டோம்னா அந்த பெருமாள் கிட்ட அடைய வேண்டிய வழியும் அவன் காமிச்சு கொடுப்பான். இன்னொன்னு, நம்ம இது எப்படி லைஃப்ல அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒரு விஷயம் நம்ம அடையணும் அப்படின்னா அதற்கான பிளானிங் எவ்வளவு அழகா பிளான் பண்ணிருக்கா, எங்க போனோம், எப்படி போனோம், எதனால இத்தனை நாள் போல. இததான் நாங்க ஹெல்த் பிஹேவியர் மாடல்னு சொல்லிட்டு ஒரு மாடல் எடுத்துப்போம், காக்னிட்டிவ் மாடல்னு. அதுல இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் தான் எடுத்து பிஹேவியர் சேஞ்ச்காக நாங்க கொண்டு வருவோம். இப்போ அதாவது சில கெட்ட பழக்கங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க, புகைப்பிடிக்கிறதோ அந்த மாதிரியான பேஷன்ஸ்க்கு இந்த விஷயம்லாம் தான் எடுத்துப்போம். நீங்க யாரு, எதுக்காக நீங்க அது விடணும், ஏன் இத்தனை நாளா உங்களால விட முடியல, விடுறதுக்கு உங்களுக்கு என்னெல்லாம் ஹெல்ப் வேணும். இந்த ஹெல்த் பிஹேவியர் மாடலோட கான்டெக்ஸ்ட் ஆண்டாள் இங்க நம்மளுக்கு அர்த்த பஞ்சகத்துல அழகா எடுத்து கொடுத்துட்டான். சோ இன்னொரு விஷயம், இந்த பஞ்ச சயனம்னா என்ன, மெத்த பெட் எப்படி இருக்கணும். இப்ப நிறைய பெட் வருது, ஃபோம் பெட், டியூராஃப்ளெக்ஸ், மெமரி ஃபோம், அப்படியே படுத்தா தூக்கம் வந்துரும் அட்வர்டைஸ்மெண்ட்ல வரும், பார்த்தாலே தூக்கம் வந்துரும்ன்ற அட்வர்டைஸ்மெண்ட் கூட வரலாம். ஆனா எப்படி பெட் இருக்கணும் அப்படின்னா, அழகா இருக்கணும், பாக்குறதுக்கு பெட் மாதிரி இருக்கணும், குளிர்ச்சியா இருக்கணும். அதாவது ரொம்ப படுத்து எழுந்தா நம்மளுக்கு அப்படியே இன்னும் வெப்பத்துல இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அதுக்கான டெம்பரேச்சர், அந்த குளிர்ச்சின்னா குளிர்ச்சி அந்த மெயின்டைன் பண்ணும். மூணாவது, மென்மையா சாஃப்டா இருக்கணும். அடுத்தது நல்ல கந்தம் வரணும், ஸ்மெல். படுக்க போகும்போதே நாற்றம் வந்ததுன்னா எப்படி தூங்க முடியும் இல்லையா. அடுத்தது வெண்மை, நல்ல நிறம், லைட் கலர், பார்க்கறதுக்கே பிளீசிங்கான கலரா இருக்கணும் அப்படின்றதையும் ஆண்டாள் எடுத்து காட்டுறா. இதுல என்ன நம்மளுக்கு மெசேஜ் அப்படின்னா, பெட் எவ்வளவு முக்கியம்ன்றது முன்னாடியே சொல்லிட்டா. எதுல? ஸ்லீப் வேக் சைக்கிள். ஸ்லீப் வேக் சைக்கிள் எவ்வளவு முக்கியம் அப்படின்றத ஆண்டாள் எடுத்து காட்டினா. சோ அதோட ஸ்லீப்போட இம்பார்ட்டன்ஸ் நம்ம படுக்கிற படுக்கையில இருக்கு. அந்த படுக்கை எப்படி இருக்கணும்னா, பஞ்ச சயனத்தின் மேலேறி 5 விஷயமான சயனம் எவ்வளவு அழகா இருக்கணும் அப்படின்றத இந்த பாசுரத்துல எடுத்து காட்டுறான். அடுத்தது 20வது பாசுரம். 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய், செப்பமுடையாய் திரளுடையாய், செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய், செப்பென்ன வெண்முலை செவ்வாய் சிறுமருங்குள், நப்பின்னை நங்காய் திருவே துயிலழாய், ஊக்கமும் தட்டொழியும் தந்து உன்மணாளனை, இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய்னு பாசுரம். சோ 33 அமரருக்கு முன் சென்று அப்படின்னா என்ன, பெருமாள் அவனுக்கு எவ்வளோ ஒரு ப்ரோஆக்டிவ்னஸ் காட்டுறா. அதாவது நம்மளுக்கு ஆபத்து வருது அப்படின்னு தெரிஞ்சிருத்துனா நம்மளுக்கு முன்னாடியே நம்மளை காப்பாத்திடுவானா. சோ அந்த ப்ரோஆக்டிவ் குவாலிட்டி பெருமாளுக்கு. இது கீதையில பெருமாள் சொல்லுச்சே, தேஷாமேவானுகம் பார்த்தம் அஹம் அஜ்ஞான ஜந்தமஹ நாசயாம்யாத்ம பாவஸ்தஹ ஞானதீபேன பாஸ்வதா
33 அமரருக்கு முன் சென்று கப்பம். கப்பம்னா பயம். அதாவது யாருக்கு பயம்? இந்த 33 கோடி தேவர்களுக்கும் எப்ப எங்கேருந்து ஆபத்து வரும், அட்டாக் எப்படி வரும்ன்றது தெரியல. அப்படி பயந்துட்டு இருக்கக்கூடிய அந்த பயத்தை அவன் எப்படி வந்து அவளுக்கு முன்னாடியே வந்து அவனை காப்பாத்தி அந்த பயத்தை போக்குறான். இதுல இது வந்து இப்போ இன்னொரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொன்னா ப்ரிவென்ஷன் கான்செப்ட சொல்லி தரான். நம்மளுக்கு ஹெல்த் லைஃப்ல இப்போ வியாதி வரத்துக்கு முன்னாடியே லைஃப் ஸ்டைல சேஞ்ச் பண்ணிக்கோங்க. 30 வயசுல இருந்து எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சேன்னா லைஃப் ஸ்டைல் மாறும். லைஃப் ஸ்டைல் மாறிட்டுனா நம்மளுக்கு எந்த டிசார்டர்ஸும் வராதுன்றத சொல்றா இல்லையா? அதே மாதிரி பெருமாள் வந்து அந்த ப்ரோஆக்டிவ்னஸ், அதாவது நாங்களாம் கூட மெடிக்கல் கேம்ப்ஸ் எல்லாம் போடுவோம். அதாவது டு கிரியேட் அவேர்னஸ், இந்த டிசீசஸ் இருக்கு, இதெல்லாம் நீங்க இந்த ஹேபிட்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணலாம், உங்களுக்கு வந்து நல்லபடியா வாழ்க்கை இருக்கும் அப்படின்றதுக்கு. அந்த மாதிரி இந்த இடத்துல இன்னொரு அழகான ஒரு குவாலிட்டி என்னன்னா எம்பத்தின்ற குவாலிட்டி. நிறைய பேருக்கு சிம்பத்தி இருக்கும். அதாவது ஒருத்தர் கஷ்டப்படுறான்னா அவளை பார்த்து சோ பாவம்னு பாவப்படுவோம், அது சிம்பத்தி. பட் அவ எப்படி அவளோட டு பி இன் தேர் ஓன் ஷூஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அவ எப்படி கஷ்டப்படுறா, என்ன அவளுக்கு தேவைன்றது புரிஞ்சுட்டு அவ கஷ்டத்தை நிவர்த்தி பண்றது, எம்பத்தின்ற குவாலிட்டி இங்க பெருமாள் பண்ணுவான். சோ இப்ப நம்மளை சுத்தி இருக்கிறவா எல்லாருக்கும் ஞானம்ன்றது நிறைய வெரைட்டி ஆஃப் புக்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயத்துல கிடைக்கும். பட் ஆனா அந்த அடுத்த அந்த ஞானத்தை எப்படி சரியா அவ யூஸ் பண்றா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுட்டு அவளுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம். அது எப்படின்னா இந்த மாதிரி சத் சங்கத்துல நம்மள பரஸ்பரம் நம்ம வந்து துஷ்யந்திச்ச ரமந்திச்ச இந்த மாதிரி சத் சங்கத்துல என்ன இதுனா இட் இஸ் a mutual. நானும் சந்தோஷப்படுவேன், நீங்களும் சந்தோஷப்படுவேன். விஷயம் எப்பேற்பட்டது? பெருமாளினுடைய நாம சங்கீர்த்தனம் இருந்தா. அப்படி இருக்கக்கூடிய இந்த மாதிரி விஷயத்துல நம்ம வந்து எம்பத்தி அப்படின்ற குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். அப்பதான் நாளைக்கு நம்மளுக்கு சுத்தி இருக்கிறவாளுக்கு கஷ்டம்னா எப்படி அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும்ன்றது தெரியும். முன்னாடி சொன்னேனே, அதாவது ஒருத்தனுக்கு அடுத்த வேலைக்கு சாப்பாடே இல்ல, அவனுக்கு போயிட்டு நான் ஐபோன் தரேன்னா அவனுக்கு கோபம் தான் வரும். அதுவும் ஹெல்ப் தான், ஆனா அந்த ஹெல்ப் அவனுக்கு தேவையில்லை. அப்படி இல்லாம அவனுடைய கஷ்டத்தை புரிஞ்சுட்டு அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றத இந்த 33 பாசுரத்துல பெருமாள் எப்படி முன்னாடி வந்து நம்மளை காப்பாத்துறானோ அந்த மாதிரி நம்மளும் புரிஞ்சுட்டு எம்பத்தைஸ் பண்ணிட்டு நம்மளை சுத்தி இருக்கிறவாளுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற விஷயத்த ஆண்டாள் சொல்றா. அடுத்த பாசுரம் 21வது பாசுரம். ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப ஆற்றாதே பால் செறியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலராய் மாற்றார் வளைத்துளைக்கு வந்த ஆசக்க நாற்றாது அடிபணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய். இதுல இத்தனை நாளா நம்ம அனுபவிச்சுட்டு வந்தோம் என்ன? கோதையின் கீதை. கீதைன்னு என்ன சொன்னேன்? டீச்சிங்ஸ். அந்த டீச்சிங்கோட இம்பார்ட்டன்டான விஷயம் இந்த பாசுரத்துல இருந்து நம்ம கத்துக்க போறோம். சோ டீச்சர் எப்படி இருக்கணும், டீச்சிங் எப்படி இருக்கணும், நம்ம டீச்சர் கிட்ட எப்படி கத்துக்கணும், டீச்சரை எப்படி தேர்ந்தெடுக்கணும். இந்த லாஸ்ட் ஆப்ஷன் நம்மளுக்கு யூசுவலா கிடைச்சது கிடையாது இல்லையா? ஏன்னா ஸ்கூல்ல போயிட்டா இந்த டீச்சர்னு போட்டுருவா. பட் இந்த சனாதன தர்மத்துல நம்மளுக்கு டீச்சிங் எப்படி இருக்கணும், டீச்சர் கிட்ட எப்படி நம்ம கத்துக்கணும். அதாவது ஒரு ஸ்கூல்ல போனா அதுக்கு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கு இல்லையா? அதே மாதிரி இந்த சாஸ்திர விஷயங்களை கத்துக்கிறதுக்கான ரூல்ஸ் ஸ்கூல்ல நம்ம அப்ளை பண்ணது லேட்டர். பட் அதுக்கு முன்னாடியே அந்த டெக்கரம் செட் பண்ணதுதான் இந்த பாசுரம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இந்த மொபைல் போன் இன்ட்ரோடியூஸ் ஆகும்போது நிறைய பேருக்கு வந்து இது ஒரு பெரிய டிஸ்ட்ராக்ஷனா இருக்கும் அப்படின்னு நினைச்சுட்டு நிறைய பேர் அது யூஸ் பண்ணாமையும் இருந்தா. பட் இந்த ஸ்மார்ட் போன்ஸ் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அன்பார்ச்சுனேட்லி சொல்லணும், ஏன்னா நம்ம யூஸே பண்ண வேண்டானாலும் நம்ம கத்துட்டு யூஸ் பண்ண வேண்டிய நிலைமைக்கு இப்ப எல்லாரும் வந்துட்டோம். கரெக்டா? ஏன்னா ஏதாவது ஒரு ஃபார்ம்ல நம்மளுக்கு அது தேவைப்படுறது. ஒரு போன் கால் பண்றதுக்கோ இல்ல ஒரு மெசேஜோ, கேஸ் புக் பண்றதுக்கு முதற்கொண்டு நம்மளோட டே டு டே சாமான் வாங்கறதுக்கு முதற்கொண்டு நம்மளுக்கு ஸ்மார்ட் போன் தேவைப்படுறது. அப்போ தேவையே இல்லைன்னு நினைச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம வந்து ஒரு கத்துக்கிறோம் இல்லையா? ஆனா இந்த சனாதன தர்மம்ன்றது தேவைப்பட விஷயம், நம்மளுக்கு ரொம்ப அவசியமான அந்த விஷயம். சோ இது எப்படி கத்துக்கணும் அப்படின்னா 2D சொல்றா, டெடிகேஷன் அண்ட் டிவோஷன். இந்த ரெண்டும் இருந்ததுன்னா நம்மளுக்கு வாழ்க்கைய ரொம்ப அழகா இருக்கும். அதாவது பகவதி கீதைன்னு சொல்லும் போது அவ சொல்லக்கூடிய கீதார்த்த விஷயம் இதுதான். இங்க எப்படி ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் செறியும் வள்ளல் பெரும் பசுக்கள். பசுக்கள் வள்ளல் பெரும் பசுக்கள்
மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள். அவ்வளவு அட்ஜெக்டிவ்ஸ் அடுக்கி அடுக்கி அடுக்கி. இது என்ன, இது எதை ரெப்ரசென்ட் பண்றதுன்னா உபனிஷத்கள், வேதம். எப்படி அப்படி சொல்றோம்னா, சர்வோபனிஷதோ காவோ தோக்தா கோபால நந்தனகன். அந்த கோபாலனா இருக்கக்கூடியவன் அந்த உபனிஷத்கள்லேருந்து எடுத்து கொடுக்கக்கூடிய சாரம் மாடுல இருந்து பெருமாள் பால் கறக்கிற அந்த கம்பேரிசன் வருதுங்க. அதனால இங்க அந்த பால்ன்ற ரிலேட்டட் வச்சே இது உபனிஷத்களா நம்ம எடுத்துக்கலாம். சோ இது எப்படி இருக்கணும், இந்த விஷயங்கள் எப்பேற்பட்ட விஷயங்கள்னா அது நோ பயஸ். இது யாருக்கு சொல்லணும், யார் சனாதன தர்மம்ன்றது எல்லாருக்கும் உண்டு, தெரிஞ்சுக்கூடிய விஷயம். சோ இவாளுக்கு உண்டு இவாளுக்கு கிடையாது அப்படின்ற ஒரு டிஃபரன்சியேஷனே கிடையாது இங்க. இன்னொரு அழகான விஷயம் இதுல என்னன்னா, இது யார் நம்மளுக்கு எடுத்து கொடுக்க போறா அப்படின்னா ஆச்சாரியன். அந்த ஆச்சாரியன் ஏன் ஆச்சாரியன் அப்படின்னா, இப்போ ஒரு டாக்டர் கிட்ட நம்ம போறோம், நம்மளுக்கு ஒரு வயித்த வலி இருக்குன்னு டாக்டர் கிட்ட போறோம். அவர் ஒரு மாத்திரை எழுதி தர, நம்மளுக்கு அந்த மாத்திரை தெரிஞ்சிருக்கலாம், ஏன்னா முன்னாடி இதே மாத்திரை சாப்பிட்டுருப்போம். ஆனா ஒரு டோசேஜ்ன்றது அவர் தானே பிரிஸ்கிரைப் பண்ணி தருவார். அதுவே எனக்கு இந்த மாத்திரை தெரியும், நான் எனக்கு வேண்டிய அளவுக்கு சாப்பிடுறேன்னு நம்ம சாப்பிட்டா என்ன ஆகும், அது வேற சைடு எஃபெக்ட்ஸ் கொடுக்கும். சோ ஆச்சாரியனுக்கு தான் இந்த பாத்திரம், இந்த ஜீவனுக்கு இப்படி சொல்லி கொடுக்கணும், இப்படி அவனுக்கு சொல்லி கொடுத்தா இந்த விஷயம் புரியும் அப்படின்னு அவருக்கு தான் தெரியும். ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய்ன்னு அந்த ஆச்சாரியனுக்கு தான் எப்பேற்பட்ட விஷயத்தை எப்படி சொல்லி கொடுத்தா கரெக்டா அவனுக்கு போய் ரீச் ஆகும் அப்படின்றது புரியும். ஓவர் டோஸ், சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் இல்லாம நம்மளுக்கு நல்லா சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த ஆச்சாரியன் அவர் எப்பேற்பட்டவர் தான், உலகில் தோற்றமாய் நின்ற சுடர். அதாவது இந்த மொத்த உலகத்தையும் ரொம்ப பிரைட்டா இருக்கக்கூடியவன், வசத்தியான ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவன் ஆச்சாரியன். குற்றம் ஒன்று இல்லாதவன், அவருக்கு பயஸ் கிடையாது. இவனுக்கு சொல்லி தருவேன், அவனுக்கு சொல்லி, யாரு வந்தாலும் அவன் இந்த பாத்திரம் சித்தமா இருந்ததுன்னா அவ எடுத்து அப்படி வாரி வள்ளல், அதாவது ஏற்றக்களங்கள் பாசுரத்துல எதிர்பொங்கி மீதல் மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள்னு அந்த ப்ராஸ்பெரிட்டி வருது பார்த்தேலா, அந்த அளவுக்கு விஷயங்கள்ல நம்மளுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு அவ சித்தமா இருக்கா. நம்ம தான் நம்மளுடைய எப்படி சொல்றது குவாலிஃபிகேஷன் இம்ப்ரூவ் பண்ணணும். ஏன்னா ஒரு எல்கேஜி சேர்க்கறதுனால ஒரு ப்ரீகேஜி என்ன சொல்லி கொடுக்க போறா சொல்லுங்க. ப்ரீகேஜி கிளாஸ்ல அவளுக்குலாம் இன்டர்வியூ வச்சு செலக்ட் பண்றா, நம்ம ஒத்துக்கிறோம். பட் இதுவே இந்த இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்த நம்மளுக்கு ஒருத்தர் சொல்லி கொடுக்க போறாள்னா அந்த பாத்திரம் சித்தமா இருக்கான்னு அவ தெரிஞ்சுக்கிறதுக்கு 1-2 கேள்விகள் கேட்கணும். அத பதில் சொல்றதுக்கு நம்மள சித்தமாக்கிக்கணுமே தவிர்த்து இவ நிறைய கேள்வி கேட்கறா சொல்லித்தர அப்படின்னு உதாசீனப்படுத்த கூடாது. எப்படி இருக்கணும் ஒரு சிஷ்யன், சிஷ்யஸ்தேகம் சுவாதி மாம் பிரபன்னம். நம்ம போய் பிரார்த்திக்கணும் பெரியவா கிட்ட, எனக்கு விஷயத்த சொல்லி கொடுங்கோ, நான் சித்தமா இருக்கேன், என்ன பரீட்சை பண்றதுனாலும் பண்ணுங்கோன்னு நம்ம போய் கேட்டு வணங்கி பண்ணோம்னா அவ கொடுக்கறதுக்கு அவ்வளோ விஷயங்கள் வச்சுட்டு இருக்கா. நம்மளுக்கு வாங்கறதுக்கு நம்ம சித்தமா இருக்கணும் அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்த ஆண்டாள் இங்க எடுத்து சொல்றா. இன்னொரு இதுல லௌகிக விஷயம், அதாவது நம்மளுக்கு டே டு டே தினமும் பார்த்துனோரா என்ன அப்படின்னா அட்வைஸ். அதாவது இந்த அட்வைஸ்ன்ற ஒரு விஷயத்த எல்லாருமே ஈஸியா பண்ணிடுவா. ஃப்ரீ அட்வைஸ் அப்படின்றதே ஒண்ணு உண்டு. அதாவது இப்போ அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கா, பூமர் அங்கிள்ல பூமர் ஆண்டி அப்படின்னா என்னன்னா, அதாவது ஒரு ஏஜ் தாண்டினோடனே அவ சும்மா உட்காந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாளாம், அவ பேர்லாம் பூமர் அப்படின்னு சொல்றா. ஆனா இங்க ஆண்டாள் சொல்றா, நீங்க பூமர்லாம் கிடையாது, அட்வைஸ் எப்படி பண்ணணும், பாத்திரத்தை ஏண்டி, அதாவது அந்த சொன்னா ஒத்து பண்ணுங்க. ஏன்னா நம்ம அட்வைஸ்க்கு ஒரு வேல்யூ உண்டு இல்லையா, நம்மளோட அட்வைஸ், நம்ம விஷயத்த நம்ம ஏன் தாழ்த்திக்கணும். நான் ஒரு விஷயம் சொல்றேன்னா எனக்கு அது தெரியும், அது எனக்கு சரின்னு பண்றது உன்கிட்ட சொல்றேன், அது எடுத்துக்கதோ எடுத்துக்காததும் உன்னோட விஷயம். அந்த ஃப்ரீடம் கொடுக்கற ஆண்டாள். ஆனா சொல்லக்கூடியவா யாருன்னு பார்த்துன்னு சொல்லின்னு சொல்றா இந்த இடத்துல. அட்வைஸ் இனிமே ஃப்ரீ அட்வைஸ்லாம் வேண்டாம், எல்லாத்துக்கும் டோல் கட்டுறோம், ஜிஎஸ்டி வந்துருது, அட்வைஸ்க்கும் இனிமே ஜிஎஸ்டி போடுங்கன்ற ஆண்டாள். ஃப்ரீ அட்வைஸே வேண்டாம், ஜிஎஸ்டி போடுங்க, ஒத்துண்டா ஜிஎஸ்டி கட்டுக்க ஒத்துண்டானா சொல்லலாம், இல்லன்னா வேண்டாம். ஏன்னா நிறைய பேர் இருக்கா கத்துக்கிறதுக்கு, நம்ம சும்மா அவளுக்கு ஃப்ரீயா அட்வைஸ் எல்லாம் கொடுக்க வேண்டாம்னு இந்த இடத்துலதான் ஆண்டாள் கொஞ்சம் ஒரு ஹாஷான விஷயத்த சொல்றா. இது வரைக்கும் எளிமையா சொல்லிட்டு வந்தவோ இந்த இடத்துல கொஞ்சம் இந்த விஷயம்லாம் கொஞ்சம் ஹார்ஷா இருக்கட்டும், தப்பில்ல அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு எடுத்து காட்டுறா இந்த பாசுரத்துல. அடுத்த பாசுரம் 22வது பாசுரம். அங்கன்மான் ஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்தனன் பள்ளிக்கட்டு கீழே சங்கமிருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் கிங்கிணி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கன் சிறு சிறிதேல் எம்மேல் விழியாவோல்
திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் அங்கம் 2 கொண்டு எங்கள் மேல் நோக்குதியே எங்கள் மேல் சாபம் விழுந்தேலோர் எம்பாவாய். இங்க ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம், அதாவது குவாலிட்டி என்ன அப்படின்னா சேஷத்துவம். அவன் அதாவது பெருமாள் கிட்ட எப்படி ஒரு பாவம் இருக்கணும் அப்படின்ற தாசபாவம். இதுல ஒரு ஸ்டோரி சொல்லுவோம். அங்கன்மாஞானத்துல அர்ஜுனனும் துரியோதனனும் பெருமாள் கிட்ட வரா. ஒருத்தன் தலைமாட்டுல கிட்ட உட்கார்ந்து இருக்கான் துரியோதனன், கால் கிட்ட உட்கார்ந்து இருக்கான் அர்ஜுனன். சோ அந்த அதாவது பணிஞ்சு ஹம்பிள்னஸ், செல்ஃப் எஸ்டீம் வேற, இங்க பணிஞ்சு போறது வேற. அந்த டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. செல்ஃப் எஸ்டீம்ன்றது நம்ம பண்றது கரெக்ட்னு நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த கான்பிடன்ஸ். பட் இங்க ஆண்டாள் சொல்றது ஈகோவை விட்டுடு. ஈகோக்கும் செல்ஃப் எஸ்டீம்க்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. அது தெரியாம என்ன பண்ணின்றோம், நிறைய ரிலேஷன்ஷிப்ஸ் இல்ல நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கே நமக்கு லைஃப்ல இந்த சின்ன ஈகோ பிரச்சனைனாலதான் வருது. அதனால அந்த ஈகோவை ஷெட் பண்ணு. ஈகோவை விட்டுட்டு அர்ஜுனன் அவருடைய திருவடியில் உட்கார்ந்துருந்தான். அவனுக்கு என்ன கிடைச்சது? மகாபாரத போர் ஜெயிச்சான், பகவத்கீதை ஃப்ரீயா கிடைச்சது. அதுக்கப்புறம் இதை தாண்டி பெருமாள் எப்பவுமே பார்த்த சாரதியா இருந்தான். வேற யாருக்கும் அவன் சாரத்தியம் பண்ணல, அவனுக்கு பண்ணான். துரியோதனன் மேல உட்கார்ந்து ஒரு கர்வத்தோட, அவனுக்கும் பெருமாள் குறைச்சு கொடுக்கல, நிறைய கொடுத்தான். இத்தனைக்கும் மகாபாரத போர் பார்த்தேன்னா கௌரவாளுக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப ஜாஸ்தி. பாண்டவாளுக்கு அந்த ஹாஃப் தான் இருந்தது, ஆனா அவ தான் ஜெயிச்சா. ஏன்? அங்க அவகிட்ட அந்த ஈகோ இல்ல, அந்த பெருமாள் தான்ற துணை அவள்கிட்ட இருந்தது. சோ இது ஈகோவை ஷெட் பண்ணுங்கோ. பண்ணா என்ன கிடைக்கும்? ஹாப்பினஸ் வரும், சந்தோஷம் கிடைக்கும். தேவையில்லாம இந்த மண்டையை போட்டு பிச்சுக்கிற அந்த சஃபரிங்ஸ் எல்லாம் குறையும். மூணாவது, நம்மளுக்கு சுத்தி இருக்கக்கூடியவாளோட சிம்பிளான காம்ப்ளெக்ஸ் ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம் நன்னா ஆகி சிம்பிளா நல்ல விஷயம் நடக்கும். இதனால திருப்பி என்னது? ஹெல்தியா இருக்கும். ஹெல்தி ரிலேஷன்ஷிப்ஸ், மென்டல் ஹெல்த் நன்னா இருக்கும். நம்ம சுத்தி கூடி இருக்கக்கூடிய பிசிக்கல் ஹெல்த் நல்லா இருக்கும். ஸ்ட்ரெஸ் இருக்காது, பிரஷர் இருக்காது. ஏன்னா இந்த ஈகோ வந்தா எதுக்கு நான் ஒத்துக்கணும் அப்படின்னு ஒரு விரப்புல பிடிச்சு நின்று இருப்போம். எவ்வளவு நேரம் நிக்கிறதுங்க? இறங்கணும் இல்லையா? இறங்கும் போது இது எப்படின்னா, இந்த சின்ன பசங்களாம் சொல்றதா, இப்ப 3வது படியில இருந்து விழுந்தா அடி குறைச்சலா படும். நல்ல 10வது படியில போய் நின்னுட்டோம்னா விழுத்தா அடி ஜாஸ்தி தான் படும். அது 3வது படியிலேயே ஒத்துண்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அடியே இல்லாம வந்துடலாம். அதனால ஈகோன்றது யார்கிட்டயுமே இருக்க தேவையில்லை நம்மளுக்கு. ஏன்னா நம்ம எல்லாரும் சமம் அப்படின்ற விஷயத்த சொல்றா. அடுத்தது இந்த சமம்ன்ற போது என்ன பண்ணுவோம், சில பேர்லாம் அதை மாத்தி ட்விஸ்ட் பண்ணிப்போம். இப்ப நிறைய பேர் ட்விஸ்ட் பண்ணி பேசுற வேலை வச்சுட்டு இருக்கா. சோ இந்த அந்த சமத்துவத்தையும் எங்க வச்சுக்கணும்ன்ற லிமிட்ட ஆண்டாள் வந்து நம்மளுக்கு எடுத்து காட்டுறான். அதனால அங்கன்மாஞாலத்து பாசுரத்துல ரொம்ப இம்பார்ட்டன்ட் குவாலிட்டி எப்படி இருக்கணும், செல்ஃப் எஸ்டீமையும் வச்சுக்கணும், அட் த சேம் டைம் ஈகோ அப்படின்ற விஷயத்தையும் தூக்கி போட்டுடணும் அப்படின்ற ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு தத்துவத்தை ஆண்டாள் எடுத்து கொடுக்கறான். அடுத்த பாசுரம், மாரிமலை முழஞ்சில் மண்ணு கிடந்திறங்கும் சீரிய சிங்கம் மறிவிற்று தீவிழித்து வேரிமயிர் பொங்க எப்பாடும் பேந்துதறி மூறி நிமிழ்ந்து முழங்கி புறப்பட்டு போதுரமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோவில் என்றே கோந்தளி கோப்படிய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள். இங்க என்னன்னா, முதல்லலாம் வந்து அழகான பிரம்மாண்டமான நிருசிம்மாவதாரத்தை வந்து வர்ணிக்கிற ஆண்டாள். கடைசியா நம்மளுக்கு சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, காரியம் ஆராய்ந்து, டெசிஷன் மேக்கிங் கெப்பாசிட்டி. இங்க இருக்கக்கூடிய ஒத்தொத்தரும் அவளோட வாழ்க்கையில எடுத்த சாய்ஸஸ், டெசிஷன் தான் இங்க நம்மள கொண்டு வந்து விட்டு இருக்கு. சோ அந்த டெசிஷன் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா எடுக்கணும் அப்படின்னு ஆண்டாள் எடுத்து காட்டுறா. அப்படி ஒரு டெசிஷன் மேக்கிங் வந்து எப்படி பண்ணணும்னா, தனியா எடுத்தா சில டெசிஷன் சரிப்படாது. அதனால காரியம் ஆராய்ந்து. சோ ஒரு பிரச்சனைன்னு வந்ததுன்னா எல்லாரோடையும் சேர்ந்து எடுக்கக்கூடியும். இப்போ ஒரு ஃபேமிலிலேயே அதனால்தான் வந்து ஃபேமிலி டெசிஷன்ஸ் தான் குரூப் டிஸ்கஷன்ஸ்ன்றது எங்களோடதெல்லாம் உண்டு. இப்ப எந்த ரிசர்ச் பண்ணாலும் ஒரு ஸ்பெசிபிக் டாபிக் எடுத்துனா ரிசர்ச் குரூப்ஸ் தான் இருக்கும். எங்கேயுமே வந்து ஒரு இண்டிவிஜுவல் சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சான் அப்படின்னு இருக்காது. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவளெல்லாம் வந்து சொல்லுவா. பட் அந்த ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுக்கு பின்னாடி பார்த்தேன்னா அவன் கூட ஒர்க் பண்ணிருக்கவா எல்லாருடைய ஃபைண்டிங்ஸும் சேர்த்துதான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் காட்டியிருப்பான். ஸோ
அந்த குரூப் டிஸ்கஷன்ன்றது ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு ஃபேமிலியில கூட ஒரு டெசிஷன் எடுக்கிறோம் அப்படின்னா, அப்பா அம்மா தாத்தா பாட்டி இருந்தா தாத்தா பாட்டி கூட, அத சித்தி சித்தப்பா இருந்தா அவ எல்லாரும், பசங்களை சேர்த்துக்க வேண்டிய இடத்துல பசங்களை சேர்த்துக்கலாம் ஒரு வயசுக்கு அப்புறம். எல்லா இடத்துலயும் அவளை சேர்த்துண்டு நம்ம வந்து டெசிஷன் எடுக்கணும்ன்றது இல்ல. ஏன்னா இப்போ வந்து ஜென்டல் பேரண்டிங், கோ பேரண்டிங்னு சொல்லிட்டு எல்லாத்துலயும் பசங்களை கேட்டு கேட்டு பண்றா. அதுங்களுக்கு என்ன தெரியும், வேணும்னா வேணும், வேண்டானா வேண்டான்னு. சில விஷயம் பேரண்ட்ஸ்க்கு அத்தாரிட்டி உண்டு ஒரு வயசு வரைக்கும். அது பேர் பசங்களை ஃபோர்ஸ் பண்றதுன்னு கிடையாது. அவளை கரெக்டான பாத்துல கொண்டு போறதுக்கான எடுக்கக்கூடிய மெஷர்ஸ். அப்படி இந்த ஃபேமிலி டெசிஷன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து எடுங்கோ. சோ ஆராய்ந்து இத ராமாயணத்துல மகாபிரபு ராமர் வந்து விபீஷணன் சரணாகதிக்கு வரான். அவன் யார்கிட்ட வரான், ராமர் கிட்ட வரான். சோ அது பியூரா பார்த்தேன்னா அது ராமரோட டெசிஷன் தானே, எஸ் ஆர் நோன்னு சொல்றது. ஆனா அவர் அப்படி சொல்லல. அங்க யாரெல்லாம் இருந்தா, மனுஷர்கள் மட்டும் இல்ல, குரங்கு கூட்டம் எல்லாத்தையும் சேர்த்து, கரடி இருந்தது, ஜாம்பவான் இருந்தது, எல்லாத்தையும் சேர்த்து உட்கார வச்சு அவர் கேட்டார் என்ன பண்ணலாம்னு ஒரு டிஸ்கஷன் பண்ணார். அப்போ ஒருத்தர் ஒரு ஒப்பீனியன் ரைஸ் பண்ணான். ஆனா அந்த ஒப்பீனியன் எல்லாத்துக்கும் பெருமாள் வந்து ஏன் நான் ஒத்துக்கல அப்படின்ற ஒரு ரீசன் அவுட் பண்ணிட்டு தான் அவரோட டெசிஷன் சொன்னார். அதான் லீடரோட குவாலிஃபிகேஷன். தலைவன்றவன் சுத்தி இருக்க தொண்டர்கள் எல்லார்கிட்டையும் அந்த விஷயத்தை கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு டெசிஷன் எடுக்கணும். அததான் இங்க ஆண்டாள் காரியம் ஆராய்ந்து. சோ டெசிஷன் மேக்கிங் கெப்பாசிட்டி அப்படின்றது என்னைக்குமே ஒரு மைண்ட், சிங்கிள் மைண்டோடது இல்ல, மல்டிபிள் மைண்ட், மல்டிபிள் பீப்புள் அதுல இன்வால்வ் ஆகி பண்ணணும் அப்படின்றத சொல்றான். இப்போ ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துட்டேனாலே ஒரு மெடிக்கல் டிசீஸ்ல ஹோலிஸ்டிக் ட்ரீட்மெண்ட் தான் பண்றோம். இப்போ வந்து எஸ்பெஷலி மாஸ்டர் ஹெல்த் செக்அப் அது எவ்வளவு முக்கியம். அதாவது எல்லா உடம்புல இருக்கோ இல்லையோ எல்லாத்தையும் செக் பண்ணிடணும். அந்த மாதிரி இங்கேயும் ஹோலிஸ்டிக் அப்ரோச் அப்படின்னு ஆண்டாள் சொல்றான். சோ ஹோலிஸ்டிக் அப்ரோச் டுவர்ட்ஸ் லைஃப் இருந்ததுன்னா நம்மளுக்கு பெட்டர் அவுட்கம் இருக்கும், பெர்ஸ்பெக்டிவ் மாறும், பிராடன் ஆகும், வைடன் ஆகும். அப்போ நம்ம எடுக்கக்கூடிய டெசிஷன் எதுவுமே ரிக்ரெட்டே பண்ண மாட்டோம் அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயம். டெசிஷன் மேக்கிங் கெப்பாசிட்டி எப்படி இருக்கணும் அப்படின்றத ஆண்டாள் இந்த பாசுரத்துல எடுத்து காட்டுறான். அடுத்த பாசுரம், அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி. அன்று இவ்வுலகம் அளந்தாய் எங்க மூணாவது பாசுரத்தை ஓங்கி உலகளந்தன திருப்பி எடுத்து காட்டுறா. சோ சின்ன வாமனனா வந்து பெரிய ஓங்கி உலகளந்த உத்தமனா ஆகி 3 அடியில மொத்த உலகத்தையும் அளந்து அந்த மகாபலியோட கர்வத்தையும் போக்கினியே அப்படின்ற அந்த சரித்திரத்தை இங்க எடுத்து காட்டுறா. அடுத்தது, அன்றி உலகம் அளந்தாய் அடி போற்றி, சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றின் ராமரோடைய சரித்திரத்தை எடுத்து காட்டுறா. பொன்றச்சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி. கிருஷ்ணர், சின்ன கிருஷ்ணர், அவன் இந்த குட்டி குழந்தை எல்லாம் அந்த 1 மாசம் 2 மாசம் கீழே விட்டேன்னு வச்சுக்கோ, அதுக்கு கை கால் உதச்சுட்டு இருக்கும். அந்த மாதிரி அந்த கண்ணனும் காலை உதச்சுட்டு இருந்தா இந்த சகடாசுரம் தேவையில்லாம வந்து தலையை விட்டு அடி வாங்கிட்டானாம். அப்படிதான் ஆச்சாரியர்கள் எல்லாம் பாவம் பண்ணுவா. அதாவது குட்டி குழந்தை எப்படி அடிக்கும் சொல்லுங்க, அது காலை உதச்சுன்னு இருந்தா இவன் மாட்டுக்கு வந்து என்னதுன்னு அப்படி எட்டி பார்த்தா அந்த பெருமாளோட கால் பட்டு அவன் உடைஞ்சிட்டான். ஏன் உடைஞ்சானா அவனோட தீய எண்ணங்களால உடைஞ்சான். அந்த கண்ணனோட திருமுகத்தை பார்க்கணும்னு வந்திருந்தானா அவனுக்கு அனுகிரகம் கிடைச்சிருக்கும். ஆனா அவன் அந்த கண்ணனை கொல்லணும்னு வந்தான். அப்படி இருக்கிறதுனால அவனுக்கு உடைஞ்சு போனான்னு பொன்றச்சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி. அடுத்தது, கன்று குடிலாய் எழுந்தாய் கழல் போற்றி. இங்க டபுள் டமாக்கா பெருமாளுக்கு. யாரு, வத்சாசுரன் வந்தான். அங்க பக்கத்திலேயே கபித்தாசுரன் ஒண்ணு விளாம்பரம் உடைய ரூபத்துல இருந்தான். அந்த வத்சன காலை எடுத்து ஒரு சுழட்டி அந்த மரத்து மேல அடிச்ச 2 பேருக்கும் உயிர் போச்சு. அத புகழறா. அடுத்தது, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி. அதாவது இந்திரனுக்கு கர்வம் ஏறி போச்சு, அதனால சரமாழியா மழை புரிஞ்சான். அங்க கோகுலத்துல இருக்கிறவாள்லாம் சுச்சோ அவ வந்து தினமும் கோவர்தன மலைக்கு பூஜை பண்ண போவா. அப்ப கண்ணன் சொன்னா இந்திரனுக்கு பூஜை பண்ண போவா. கண்ணன் சொன்னா அந்த கோவர்தன மலை நேச்சரை எப்படி பிரிசர்வ் பண்றான் பாருங்க கண்ணன். நம்மளுக்கு மழை வருது, அது மழை அதோட டியூட்டி. ஆனா அந்த மழைய நம்ம சாயில் தானே தக்க வச்சு நம்மளுக்கு வேணும் போது அந்த வாட்டர் டேபிள்ல இருந்து வாட்டர் எடுத்துக்கிறோம். அதனால நம்ம கோவர்தன மலைக்கு பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கண்ணன் சொன்னா. இவ எல்லாரும் பண்ணதுல இந்திரனுக்கு கோபம் வந்து சரமாரியா மழை பொழிஞ்சான். அப்ப கண்ணன் அந்த மலையை சுண்ட விரலால தூக்கி அவளை காப்பாத்தினா அப்படின்றது சொல்றது உண்டு. இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்ன அப்படின்னா, ராமர் பட்டாபிஷேகம் போது எல்லாரும் வந்தா, இந்திரன் மட்டும் மிஸ்ஸிங்.
ஆனா இந்த கோவிந்த பட்டாபிஷேகம் போது யாருமே இல்ல, இந்திரன் மட்டும்தான். அந்த இந்திரன் அனுகிரகம் பண்றதுக்காக இப்படி ஒரு லீல பெருமாள் பண்ணான் அப்படின்னு சொல்றது உண்டு. சோ இதுல நம்மளுக்கு தெரிஞ்சுக்க கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க ஒரு லைனும் பார்த்தேன்னா அவ ஒரு ஆக்ஷனை சொல்லி காட்டுறா. அதாவது குன்றுக்குடையா எடுத்த குணம் போற்றி ஒரு ஆக்ஷன் சொல்லி ஒரு அஃபர்மேட்டிவ் சொல்றான். சோ இதுதான் பேரண்டிங் ஸ்கில்ஸ். இப்போ ஒரு குழந்தைய அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்னா சூப்பர், வெரி குட், எக்ஸலண்ட் அப்படின்னா அந்த குழந்தைக்கு ஹாப்பியா இருக்கும். அப்ரைசல்ன்றது சின்ன வயசுல இருந்து ஆரம்பிக்கிறது. அதுவும் 30-40 அது அப்ரைசல் வீக் வரும்போது பார்க்கணுமே, எஸ்கலேஷன் அப்ரைசல்னு எல்லாருக்கும் டென்ஷன். அதனால அப்ரிஷியேட் பண்ணா எந்த வயசா இருந்தாலும் அவளுக்கு ஒரு மனசு திருப்தி வரும். அந்த அப்ரிசியேஷனை எப்படி எடுத்துக்கிறோம், தலைக்குள்ள எடுத்துக்கிறோமா தலைக்கு மேல எடுத்துக்கிறோமான்றது நம்ம மெச்சூரிட்டி, அது வயசாக ஆக. சோ அப்ரிசியேஷன்ன்றது யூனிவர்சல். அது எப்படி அப்ரிஷியேட் பண்ணணும்னா ஆக்ஷன், நம்ம பண்றது காமிச்சு. அதே குழந்தைய வெரி குட், நீ காத்தால எழுந்த பல் தேய்ச்சியா, வெரி குட் அப்படின்னா பல் தேய்ச்சா வெரி குட் சொல்லுவாளா அம்மா அப்படின்னு அசோசியேட் பண்ணிக்குவோம். So இதுதான் நாங்க சைக்காலஜில பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். So that memory they will associate it with an action. So the action or memory சேர்ந்ததுன்னா அது ஒரு ஹாபிட்டா ஃபார்ம் ஆகும். So பல் தேய்ச்சா குட் சொல்லுவா அம்மா அப்படின்றத பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்ல அந்த குழந்தை காத்தால எழுந்தோடனே தானே பிரஷ் பண்ண ஆரம்பிக்கும். So குட் ஹாபிட்ஸ் அப்படியே வரும். So எப்படி ஒருத்தர் அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்றத ஆண்டாள் இங்க சொல்றார். rather than just telling excellent, amazing, ஃபென்டாஸ்டிக் அப்படின்னு சொல்றதோட நீங்க பண்ண இந்த விஷயம் நல்லா இருந்தது, நீங்க பண்ண இந்த ஆக்ட் ரொம்ப நல்ல குட் டீட் அப்படின்னு அந்த ஆக்ஷனோட சொன்னா அவளுக்கு இன்னும் பெட்டரா அது ரீஎன்ஃபோர்ஸ் ஆகும். அந்த ஆக்ஷன் திருப்பி ரிப்பீட் பண்ணணும்ன்றது அவ மனசுல பதியும். அதனால நல்ல ஹாபிட்டும் ஃபார்ம் ஆகும்ன்றது ஆண்டாள் இங்க நம்மளுக்கு எடுத்து காட்டுறா. இதை அடியேன் எங்களோட ஆச்சாரியன் ஏபிஎன் சுவாமியோட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போது சுவாமி இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் கொடுத்தார். என்னன்னா இப்ப இருக்கிற இந்த ஐடி செக்டார் இல்ல இந்த எம்ப்ளாயர் எம்ப்ளாயி காம்பினேஷன்ல ஒர்க் பண்றவா எல்லாரும் அந்த அப்ரிசியேஷன், அந்த அப்ரைசல்ன்றது யார் வேலை பண்றாலோ அந்த எம்ப்ளாயீஸ்க்கு தான் போகும். அவ என்ன வேலை பண்றா, அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணான்றதுக்கு ஏத்த மாதிரி. ஆனா அந்த எம்ப்ளாயரையே நம்ம யாரும் அப்ரிஷியேட் பண்ண மாட்டேன்றோம். ஒரு பாஸா இருக்கணும்னா அவன் எவ்வளவு பிளான் பண்ணணும், எவ்வளவு ஆர்கனைஸ் பண்ணணும், அவனோட டீமோ அந்த என்டையர் பில்டிங்ல இருக்கக்கூடிய டிஃபரெண்ட் லெவல் ஆஃப் ஸ்டாஃப்ஸ் அவளை எப்படி அவன் அப்ரிஷியேட் அரேஞ்ச் பண்ணி அவளுக்கு கரெக்டா எல்லா விஷயமும் நடக்கிறதான்னு அவன் பிளான் பண்ணி வச்சா நம்ம வேலை பண்றோம். சோ அந்த பாஸ் எப்படி அப்ரிஷியேட் பண்ணணும்னு காட்டுறா. ஏன்னா இங்க ஆண்டாள் அப்ரிஷியேட் பண்றது யாரு, கண்ணனை. கண்ணன் யாரு, நம்ம எல்லாருக்கும் தலைவன். சோ ஒரு பாஸ் எப்படி அப்ரிஷியேட் பண்ணணும்னு காட்டுறா அப்படின்னு எங்க சுவாமி எங்களுக்கு எடுத்து காட்டுவார். சோ அவரோட பெர்ஸ்பெக்டிவ்ஸ் எல்லாம் இங்க அடியேனுக்கு இவ்வளோ கிளாப்ஸ் வருது அப்படின்னா அது எங்களுடைய ஆச்சாரியனை தான் சேரும். அப்படி இதுல இன்னொரு அழகான விஷயம் என்ன அப்படின்னா ஆண்டாள் பல்லாண்டு பாடுறா. அவன் அப்பா முன்னாடியே பாடிட்டா, அப்பா மாதிரி நம்மளும் பாடணும் ஆசை வந்துருது. அதனாலதான் இங்க போற்றி போற்றி போற்றின்னு ஆண்டாளுடைய பல்லாண்டு இந்த பாசுரம் அப்படின்னு அனுபவிக்கிறது உண்டு. அடுத்த பாசுரம் 25வது பாசுரம். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழுத்து வளர தருக்கிலானாகி தான் தீங்கு நினைத்த கருத்தை பிழைப்பித்த கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ற நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பரைததியாக திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம். இந்த பாசுரத்துல என்னன்னா கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ற நின்ற நெடுமாலே. இந்த பெருமாள் கருணா காக்குஸ்தன். ஆனா அவனுடைய சுத்தி இருக்கக்கூடிய வாழ்க்கை ஏதாவது ஆபத்து வந்ததுன்னா அவளுக்கு அவன் எதிரியாயிடுவான். அதனாலதான் கம்சன் அவன் அம்மா அப்பா இது பண்ணா படுத்தினாடு கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ற நெடுமாள். தலைவர் சொல்வார் இல்லையா, ஐ எம் குட், நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவன். அந்த மாதிரி நல்லவனுக்கு அவன் நல்லவன். ஆனா கெட்டவன் யார் கெட்டவன் சொல்றா, என்னோட அடியார்களுக்கு எதிரிகளா இருக்கக்கூடிய வாழ்க்கை நான் கெட்டவனா இருப்பேன் அப்படின்னு பெருமாள் சொல்றான். அடுத்தது அறுத்திட்டு வந்தோம் பரைதருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி அப்படின்னு ஆண்டாள் 2 விஷயம் கேட்கிறான். ஒண்ணு அறுத்திட்டு வந்தோம் பறைன்ற ஒரு விஷயம். பறைன்றதுக்கு நிறைய அர்த்தம் உண்டு. ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்லலாம், கைங்கரியம் சொல்லலாம், மோட்சம்னு சொல்லலாம். அது ஒரு விஷயம்னு வச்சுப்போம், திங் ஏன்னு வச்சுப்போம். அடுத்தது திருத்தக்க செல்வம் சேவகமும் யாம்பாடி, உன்னை சேவிக்கிறதுக்கு தான் வந்தேன்றா. அப்ப பெருமாள் கேக்குறா, என்ன நீ இத்தனால பேசின்னு வந்த, எல்லாம் ஓகே, இப்போ பறை வேணும்ன்ற
அது ஒரு மாதிரி மெட்டீரியல் மாதிரி இருக்க. இன்னொன்னு வந்து என்ன சேவிச்சா போதுன்ற, அதுல என்ன உனக்கு வேணும் அப்படின்னு கேக்குறச்சு, இப்ப பெருமாள் கிட்ட எப்படி கேட்கணும், என்ன கேட்கணும் அப்படின்ற ஒரு சூக்ஷ்மத்தை ஆண்டாள் இங்க எடுத்து சொல்றான். இது இன்னொரு விதத்துல பார்த்தா யசோத தேவகி அவ 2 பேரும் கிருஷ்ணருக்கு திருத்தாயார். ஆனா அந்த யசோத தேவகியில யசோதைக்கு கண்ணனுடைய திருக்கல்யாணத்தை பார்க்க முடியல. தேவகிக்கு கண்ணனோட சின்ன வயசு பால அனுபவத்தை அவளுக்கு கிடைக்கல. ஏன் அப்படின்னா இதுக்கு ஒரு பிளாஷ்பேக் போகணும். என்னன்னா பிரஷ்னி சுதபஸ்னு ஒரு தம்பதி இருந்தா. அவ வந்து பெருமாள் கிட்ட எனக்கு தவம் பண்ணா பெருமாளும் வந்து என்ன வரம் வேணும்னு கேட்ட. அப்போ உன்ன மாதிரி ஒரு குழந்தை வேணும், உன்ன மாதிரி ஒரு குழந்தை வேணும், உன்ன மாதிரி ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு 3 தடவை கேட்டா. பெருமாள் சொன்னார், என்ன மாதிரி ஒரு குழந்தைக்கு ஒரு ஜெராக்ஸ் மிஷின் நான் இன்னும் ரெடி பண்ணல, இன்னும் அந்த டெக்னாலஜிலாம் வரல, அதனால நானே குழந்தையா பிறக்கிறேன் அப்படின்னு சொன்னது. அதனால முதல் இதுல பிரஷ்னி கர்ப்பனா பிறக்கிறேன், 2வது அதிதி கஷ்யப்பருக்கு வாமனனா வர, 3வது இந்த வசுதேவர் தேவகிக்கு கிருஷ்ணனா பிறக்கிறார். இது ஏன் எங்க சொன்னேன் அப்படின்னா, அவ உன்ன மாதிரி ஒரு குழந்தைன்னு கேட்டா. பட் இதுவே நீந்தான் வேணும்னு கேட்டிருந்தானா அந்த யசோதைக்கும் அந்த பாவம் கிடைச்சிருக்கும், தேவகிக்கும் அந்த பாவம் கிடைச்சிருக்கும். சோ பெருமாள் கிட்ட எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்கறத விட்டுட்டு நீதான் வேணும்னு கேட்டா நம்மளுக்கு எது நல்லதோ அது அவன் கொடுப்பா அப்படின்ற ஒரு பெரிய விஷயத்த ஆண்டாள் இங்க நம்மளுக்கு எடுத்து காட்டுறா. அடுத்தது இதுல முடிக்கச்சே வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து, திருப்பி 2 எமோஷன். அங்க சினத்தினால் தென்னிலங்கை கோமானிச்சு மனத்துக்கினியானை, கோபமும் காமிச்சா இனிய அழகான விஷயத்தையும் காமிச்சா. இங்க வருத்தம் தீர்ந்து மகிழ்ந்து. அப்போ வருத்தம்ன்றது ஒரு எமோஷன், மகிழ்ச்சின்றது இன்னொரு எமோஷன். இப்போ இது ஒரு எக்ஸாம்பிளா சொல்லணும் அப்படின்னா டென்டிஸ்ட்ன்றதுனால சொல்றேன்னா, இப்போ ஒரு பல்வலி வருதுன்னு வச்சுக்கோங்க. நம்மளுக்குலாம் என்ன பண்ணுவோம், நம்ம என்ன பண்ணுவோம், ஜென்ரலா எங்களுக்கு தெரிஞ்ச பேஷண்ட்ஸ்லாம் பல்வலி வந்து அவாளே ஒரு மாத்திரை போட்டுப்பா. எங்க கிட்ட ஃபர்ஸ்ட் வரமாட்டான், அவளே ஒரு மாத்திரை போட்டுட்டு 2 நாள் கழிச்சு என்ன ஆகும், அந்த மாத்திரைனால அவளுக்கு ஸ்டொமக் அப்செட் ஆகும். அப்போ பல்வலி வருத்தம் தீர்ந்து மகிழ்ச்சி வந்துதா, வரல. சோ இதுவே அவ கரெக்டான ப்ரொசீஜர்ல பல்லு வலி வந்த போதே டாக்டர் கிட்ட வந்திருந்தானா அது என்னன்றத கண்டுபிடிச்சு நாங்க அவளுடைய வருத்தத்தையும் தீர்த்து மகிழ்ச்சியும் கொடுத்திருப்போம். சோ இதை இங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா நம்ம கேட்கிற விஷயம் அந்த பெருமாளையே கேட்டா அவன் நம்மளுக்கு எது நல்லதுன்றத பண்ணி நம்ம வருத்தத்தை போக்கி மகிழ்ச்சிய கொடுப்பான். சோ அந்த வயித்த வலியும் போய் நல்ல விஷயமாயி நாளைக்கு நாய்க்கு சக்கர பொங்கல் சாப்பிடற அளவுக்கு நம்ம சித்தமாயிடுவோம். அதனால வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து அப்படின்றத ஆண்டாள் அவ்வளவு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். 2 காம்பினேஷன் ஆஃப் இமோஷன்ஸ் வரணும் அப்படின்னா அது அவன் கிட்ட மட்டும்தான் அப்படின்றது அப்பப்ப தொட்டு தொட்டு நம்மளுக்கு காமிச்சுட்டு இருக்கான். அடுத்தது மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனங்கள். இது 2வது பாசுரத்தில இருந்து பார்த்துட்டு வரும் இல்லையா. மேலையார் செய்வனங்கள், ஏதாவது பெரியவா என்ன பண்ணாலும் அதுதான் நான் பண்ணுவேன். ஏன்னா என்னதான் ஒரு விஷயம் ஒரு வேலைக்கே போனா கூட ஃப்ரெஷர்ஸ் எடுத்துக்கிறா, யங் ஃபேஸஸ் வேணும்னு சொல்றா. பட் அந்த யங் ஃபேஸை கைட் பண்றதுக்கு, அந்த ஃப்ரெஷரை கைட் பண்றதுக்கு அவளுக்கு ஒரு எக்ஸ்பர்ட் வேணும். எக்ஸ்பர்ட்ன்றவன் எப்போ ஆவான், எக்ஸ்பீரியன்ஸோட ஆவான். எக்ஸ்பீரியன்ஸ் கம்ஸ் வித் ஏஜ். அதனால மேலையார் செய்வனங்கள், எப்படி பார்த்தாலும் பெரியவா சொன்னதை கேட்கணும். எப்படி எந்த பக்கம் போனாலும் திருப்பி திருப்பி அதுதான் வரும். பட் நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம், சில விஷயம் நம்மளுக்கு அவ சொன்னதை ஒத்துக்க முடியாம இருக்கு. இது அடியனும் சேர்த்து சொல்லிக்கிறேன். ஏன்னா நானும் அந்த ஸ்டேஜ்ல தான் இருக்கேன், இன்னும் பெரியவா ஸ்டேஜ் போல. அதனால அப்படி இருக்கும்போது எனக்கும் சில விஷயம் பெரியவா சொல்றது ஏன் இப்படி சொல்றா அப்படின்னு யோசனை வரும். அப்போ அதை இம்மீடியட்டா நம்ம ஒரு டெசிஷன் எடுக்காம நம்ம ஆச்சாரிய முக்கியனா ஒரு ஆச்சாரியன் கிட்ட அனுகிரகம் பண்ணி அவா கிட்ட கேட்டுட்டோம்னா அவா நம்மளுக்கு ஏன் சொல்றான்றது புரியும். இப்ப இந்த சனாதன தர்மத்துல இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையே இந்த ஏன்ற குவெஸ்டனுக்கு அவளுக்கு பதில் தெரியலன்றது என்ன நினைச்சுட்டா, அது அவ ஏதோ டாபூஸ் மூட நம்பிக்கைன்ற ஒரு பெரிய அபவாதத்தை போட்டுறா. அது அப்படி இல்லை, எல்லாத்துக்கும் வைக்கான ஆன்சர் இருக்கு. உங்களுக்கு தெரியணும்னா ஒரு ஆச்சாரியன் அவ கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, பெரியவா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அவ அந்த சமயத்துல ஏன் சொல்லலன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் சிலபஸ், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தைக்கு 5th ஸ்டாண்டர்ட் சிலபஸ் எடுக்க முடியாது. அதனால இப்போ ஒரு குழந்தை கேக்குறதுன்னா பண்ணாதேன்னா பண்ணாதமா அப்புறமா சொல்றேன்
ஆனா அப்புறமா கேட்டா சொல்லுவா, நம்ம மறந்து போயிடுவோம். அதனால என்ன நினைச்சுக்கிறோம், அது டாபூஸ் நினைச்சுக்கிறோம். பட் அது அப்படி இல்லை. மேலையார் செய்வனங்கள் எல்லாத்துக்கும் வைக்கான ஆன்சர்ஸ் இருக்கு. அந்த குவெஸ்டின்ஸ்க்கான பதிலை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆச்சாரியன் கிட்ட போகும். அதுக்கு நெக்ஸ்ட் இப்ப எல்லாரும் ஆச்சாரியனே கூகுள் ஆச்சாரியன் கிட்ட போறா. கூகுள் வேண்டாம். ஏன்னா கூகுள்னால நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறது. ஏன்னா இப்போ இப்படி இப்படின்னு தட்டுறதுக்குள்ள நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் வருது, நிறைய விஷயம். பட் ஆனா இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு கீழே சொல்லுவா. அதை நான் திருப்பி எடுத்து காட்டுறேன். பட் ஆச்சாரியன்னா ஆச்சாரியன் கிட்ட இன் பர்சன் போய் உட்காந்து கேட்டாதான் அதுக்கான அந்த சிலபஸ் கரெக்டா போய் ரீச் ஆகும் இல்லையா. அண்ட் இன்னொன்னு டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் ரூல்ஸ் புக்ல ரெகுலேஷன்ஸ் இருக்கு. எங்க சுவாமி அடிக்கடி சாதிப்பார், கல்ச்சர் இஸ் லேர்ன்ட் நாட் டாட். அதாவது நம்ம பெரியவா எப்படி இருந்தான்றதை பார்த்து நம்ம கத்துக்கிறது தான் நம்ம கல்ச்சர். அதை உட்கார வச்சு சில விஷயங்கள் சொல்லி கொடுக்கலாம், சில விஷயங்கள் அனுஷ்டானத்துலதான் வரும். அந்த அனுஷ்டானம் பெரியவாளை பார்த்துதான் நம்ம கத்துக்க முடியும். மூணாவது, இந்த இடத்துல அடுத்த பாகத்துல இப்ப மேலையார் செய்வங்கள் சொல்லிட்டு ஒரு விஷயமா கேட்டுனாராம். மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான், மேலையார் செய்வனங்கள் வேண்டுமென கேட்டே ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்துள் பாஞ்ச ஜன்னியமேன் ஒரு விஷயமா ஒரு பாஞ்ச ஜன்னியம் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி கேட்டுட்டு வரா. இப்ப ஆச்சு நியூ இயர். இப்போ இந்த ஜிஎஸ்டி ரோடு எடுத்தேன்னா எல்லா 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ்லயும் மியூசிக் சிம்பனி இருக்கும், பார்ட்டிஸ் இருக்கும், அந்த வைப்ஸ் இருக்கும் இல்லையா, நியூ இயர் வைப்னு. அந்த நியூ இயர் வைப் அனுபவிக்கிறதுக்கு ஆண்டாள் ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா கேட்டு மியூசிக் சிம்பனி பண்றாளாம். எப்படி பண்றானா, வனமாலி வாசுதேவா மனமோகன ராதாரமணா, வனமாலி வாசுதேவா மனமோகன ராதாரமணா, சசிவதா சரசி ஜனயனா ஜெகன்மோகன ராதாரமணா. கூட பாடுங்க, வனமாலி வாசுதேவா. நம்ம வைப் கிரியேட் பண்ணலாங்க. வனமோகன ராதாரமணா சசிவதனா சரசி ஜனயனா ஜெகன்மோகன் ராதாரமணா. பார்க்கடலில் பள்ளி கொண்ட பரந்தாமா ராதாரமணா, பக்தர்களில் குறை தீர்க்கும் ஸ்ரீரங்க ராதாரமணா. வனமாலி வாசுதேவா மனமோகன ராதாரமணா, மனமோகன ரமணா மனமோகன சசிவதனா சரசி ஜனயனா ஜெகன்மோகன ராதாரமணா. வெண்ணை உண்ட மாயவனே கண்ணானி ராதாரமணா, வேண்டும் வரம் தந்திடுவாய் ஸ்ரீரங்க ராதாரமணா. வனமாலி வாசுதேவா மனமோகன ராதாரமணா, மனமோகன ராதாரமணா, சசிவதனா சரசி ஜனயனா ஜெகன்மோகன் ராதாரமணா. ராதாரமணா 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 ராதாரமணா. எவ்வளவு அழகா கிரியேட் பண்ணும் பாருங்க. நம்ம கிட்ட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் இல்ல, கையை தட்டிய வைப்ஸ். இதுதான் ஆண்டாள் எதிர்பார்க்கறா. இந்த 30 நாட்கள்ல அவ பண்ணத 3 நிமிஷத்துல நீங்களா அப்படி டக்குன்னு பிடிச்சுன்னு பண்ணிட்டேன். இப்படி ஒரு ஆடியன்ஸ் கிடைக்கிறது எங்களை மாதிரி இங்க உட்கார்ந்து சொல்றவளுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷன். அதுக்கு உங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. அடுத்தது 27வது பாசுரம். கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா உந்தன்னை பாடி பறைய கொண்டு யாம் பெரும் சம்ஹானம் நாடு புகழும். இங்க என்ன சொல்ல வரானா, கிஃப்ட். நியூ இயர் வந்தா ஏதாவது ஒரு விசேஷம் வந்துதான் கிஃப்ட் பண்றோம். அந்த கிஃப்ட் எப்பேற்பட்ட கிஃப்டா இருக்கணும் அப்படின்றது ஆண்டாள் சொல்றா. எப்படின்னா நாடு புகழும். அதாவது நான் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் கொடுக்கிறவாளுக்கு மட்டும் இல்ல, இந்த சுத்தி வட்டாரம் எல்லா சொசைட்டிக்கே நல்லதா இருக்கணுமா. அது எப்படி அப்படின்னா, ராமாயணத்துல ராமர் பாதுகையை எடுத்து பரதனுக்கு கொடுத்தார். இதனால 14 வருஷம் அயோத்திக்கு பாதுகா ராஜ்யம் கிடைச்சது. ராமராஜ்யத்தோட பாதுகா ராஜ்யத்துக்கு ஏற்றம் அதிகம். சோ அந்த கிஃப்ட் பாருங்க எவ்வளவு பெனிஃபிட்டா இருந்தது. 2வது, வரதன் சுவாமி ராமானுஜர் ரங்கநாதருக்கு கொடுத்தார். அதனாலதான் இந்த சம்பிரதாயம் சனாதன தர்மமே நம்மளுக்கு கிடைச்சது. நம்மாழ்வார் நாதமுனிகளுக்கு 4000 திவ்ய பிரபந்தம் கொடுத்தார். அதனால நம்மளுக்கு எல்லாருக்கும் இங்க இவ்வளவு நாள் இந்த பாசுரங்கள்லாம் கிடைச்சது. அது மட்டுமா, காஞ்சி பெரியவர் அவர் இருக்கும் போதே அருள்வாக்குன்ற விஷயம், அவரோட தாட்ஸ் எல்லாம் ஒரு புக்கா போட்டு வச்சிருந்தார். இன்னி வரைக்கும் நிறைய பேருக்கு அது லைஃப் சேஞ்சர், கேம் சேஞ்சரா தான் இருக்கு அந்த விஷயங்கள்லாம். சோ நம்ம கொடுக்கக்கூடிய விஷயம் மெட்டீரியலிஸ்டிக்கா இருந்தாலும் நம்ம அதை நல்ல புக்ஸா கொடுக்கலாம்.
இல்லையா? ஒரு குழந்தை ஒரு நல்ல விஷயம் பண்ணா அதை அப்ரிஷியேட் பண்ணா, மெட்டீரியலிசமா தான் அப்ரிஷியேட் பண்ணோன்னு வச்சுக்காம ஒரு வேல்யூ சொல்லி கொடுக்கறது, ஒரு ஸ்லோகம் சொல்லி கொடுக்கறது, அதுவே உனக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு மாத்தினோம்னா, நாளைக்கு அந்த குழந்தை கேட்கும் போதே, தாத்தா எனக்கு நேத்திக்கு ஒரு கதை சொன்னியே, அது ரொம்ப நல்லா இருந்தது, இன்னைக்கு நான் என் ஹோம்ஒர்க் முடிச்சுட்டா வேற கதை சொல்றியா அப்படின்னு வரும் அந்த குழந்தை. அப்போ நம்மளால அவளுக்கு நல்ல விஷயத்தையும் சொல்லித்தர முடியும், அவளுக்கு கதை கேட்கறதுக்கு நம்ம வேலையை முடிக்கணும் அப்படின்னு வரும். சோ இந்த நான் மெட்டீரியலிஸ்டிக் கிஃப்ட்ஸ் கொடுக்கக்கூடிய அந்த கிஃப்ட எப்படி எல்லாருக்கும் உபயோகப்படுற மாதிரி கொடுக்கணும் அப்படின்றத ஆண்டாள் சொல்றான். ரெண்டாவது, இங்க ஆடை உடுப்போம் அதன் பின்னே பால் சோறு, நோ பெட் காஃபி. அதுதான் ஆண்டாள் சொல்றது. காத்தால எழுந்ததும் குளிச்சிட்டு தான் சாப்பிடுவேன். அது எப்பேற்பட்ட சாப்பாடு? பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணது, பெருமாளுக்கு கொடுத்து உகந்த சாப்பாடு மட்டும்தான் நான் சாப்பிடுவேன். அப்படி இல்லைன்னா பகவத்கீதையில பெருமாள் சொல்றான், பாப்பத்தை சாப்பிடறா அர்ஜுனா, எனக்கு கொடுக்காம எனக்கு ஆராதனம் பண்ணாத சாப்பாடு பாப்பத்துக்கு சமம், அவ பாப்பத்தை சாப்பிடறான்றா. இதுல இன்னொரு அழகான விஷயம் என்னன்னா, நம்ம எல்லாரும் வந்து டயட்டுக்கு போறோம், ஹெல்தி டயட்னு சாப்பிடுறோம், சாலட் சாப்பிடுறோம். சோ இந்த பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா அவனுக்கு உகந்த விஷயத்தை தான் கொடுக்க முடியும். சாப்பிட, அதாவது பெருமாளுக்கு எது உகந்ததோ அதுதான் பண்ண முடியும். அது என்ன சாப்பாடு? சாத்வீகமான சாப்பாடு. சோ ஆட்டோமேட்டிக்கா பாருங்க, டயட் பிளான் வந்துடுறது. இங்கே பேலன்ஸ்டு டயட் நம்ம உட்காந்தே போட வேண்டாம், பெருமாளுக்கு பண்ணிட்டு தான் சாப்பிடணும்னா அவனுக்கு உகந்த சாப்பாடு பேலன்ஸ்டு டயட், ஹெல்தி ஃபுட். சோ ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஹெல்தி ஃபுட் மட்டும் தான் சாப்பிடுவோம். இதுக்கு தனியா ஒரு டயட்டீஷியன் கிட்ட 6000 10,000 காசு கொடுத்து பண்ண வேண்டாம். இந்த சிம்பிளான விஷயம் தினமும் காத்தால் திருவாராதனம் பண்றச்சே பெருமாளுக்கு பண்ணிட்டு சாப்பிடணும். இப்ப பெருமாளுக்கு பண்ணணும்னா அந்த சாப்பாடு எப்பேற்பட்ட வஸ்துவா இருக்கணும்? சாத்வீகமான ஹெல்தி ஃபுட்டா இருக்கணும். அப்ப நம்மளும் அதை தான் சாப்பிடணும் அப்படின்ற செக்கையும் ஆண்டாள் இங்க அழகா எடுத்துட்டு வரா. அடுத்தது 28வது பாசுரம். கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துண்போம் அறிவொன்றும் இல்லாத ஆய்குளம்னு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஈட்டிங் டுகெதர். அதாவது இப்ப ஃபேமிலி டின்னர்ஸ் எல்லாம் என்ன ஆயிடுறது, இப்ப நிறைய ஃபேமிலிஸ் எல்லாம் பாவம் அவ இருக்கிற டைம்ல ஒன்னா உட்காந்து சாப்பிடணும்ன்ற கான்செப்ட் கொண்டு வரா. பட் ஆனா ஒன்னா உட்காந்து தனித்தனியா தான் சாப்பிடறான். அதுதான் அங்க ரியாலிட்டி. ஒன்னா உட்காந்து சாப்பிடணும் உட்கார தனித்தனியா தான் சாப்பிடணும். ஏன்னா அவ போன், அவ அப்பாவுக்கு ஒர்க் டென்ஷன் இருக்கும், அம்மாவுக்கு நாளைக்கு காய்கறி இருக்கான்றதும் பிக் பாஸ்கெட்டை தான் வாங்கணும், குழந்தைக்கு அப்பதான் முடிச்சுட்டு வந்திருப்பான் அவனுடைய பிளே ஸ்டேஷனை, அவன் ஃப்ரெண்டு கூட்டு இருப்பான் அதுக்கு போனோம். சோ ஆனா இது கூடி இருந்து குளிர்ந்தேலோ ரொம்ப அவாய். சோ ஒன்னா உட்காந்து சாப்பிட்டா அதுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. என்னன்னா அப்படின்னா நம்மளுடைய பிசிக்கல் எனர்ஜி வந்து ஒரு ஃபேமிலிக்குள்ள எடுத்துட்டேன்னா அது இட் வில் பி ஆல்மோஸ்ட் சேம் லெவல். எனர்ஜிக்குன்னு ஒரு வேவ் லெங்த், ஒரு ஒரு சக்தி உண்டு. அது ஒரு ஃபேமிலின்னு எடுத்துனா அது சேம் லெவல்ல இருக்கும். ஏன்னா நம்மளுடைய சம்பந்தம் அப்படி, ரத்த சம்பந்தம் இருக்கும், நம்மளுக்கான ஈக்குவேஷன் அப்படி இருக்கும். சோ அந்த ஒன்னா சேர்ந்து சாப்பிடும் போது அந்த எனர்ஜி வைப்ரேஷன் சேர்ந்து இட் வில் பிகம் ஈவன் மோர் பிகர் அண்ட் நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்க முடியும். அப்ப சாப்பாடு நேரத்துல நம்மளுடைய மைண்ட் ரிலாக்ஸ்டா இருக்கும். சாப்பிட்றச்சே வயிறு சரியானால புத்தி நல்லா வேலை செய்யும். குட் ஃபுட் கொடுத்தா நல்ல விஷயங்கள் வேலை செய்யும். சாப்பிடுறச்சே எப்படி சொல்லி, என்ன சப்தம் சொல்லிட்டு சாப்பிடணும்னா கோவிந்தா, குறையொன்றும் இல்லாத கோவிந்தா அப்படின்னு. இங்க இன்னொரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்ன அப்படின்னா, ஆண்டாள் நம்மளுக்கு 4G அப்பவே சொல்லிட்டா. 4G என்ன 4G அப்படின்னா, பகவத்கீதா கிஞ்சிததீதா கங்கா ஜலலவ கணிகா பீதா, பகவத்கீதா கிஞ்சிததீதா கங்கா ஜலலவ கணிகா பீதா, சக்ருதபியேன முராரி சக்ருதபியேன முராரி சமாச்சா क्रियते तस्य यमेदन च भज गोविन्दं भज गोविन्दं भज गोविन्दं भज गोविन्दं भज கோவிந்தம்ல ஆதிசங்கரர் எடுத்து காட்டுற என்ன, கீதா, கங்கா, காயத்ரி, கோவிந்தா, 4G. இந்த 4Gயும் நம்ம கடைபிடிச்சோம்னா டே டு டே லைஃப்ல நம்ம 5G ஆயிடுவோம். இப்ப அதான ட்ரெண்ட் 5G. என்ன 5G அப்படின்னா கோவிந்தன், சக்சஸ்.
இந்த 4 ஜியை பிடிச்சேன்னா 5வது ஜி நம்ம தான், சக்சஸ்ன்றது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்துடும் அப்படின்னு பார்த்தேன். நான் சொன்னேன், முதலே சொன்னேனா இல்லையா, ஆண்டாள் திருப்பாவையினுடைய திருப்ப ஆவை இது அப்படியே திருப்பி நம்மளுக்கு வேற ஒரு டைரக்ஷன்ல காமிச்சிருக்கா. இத இந்த நியூ இயர்ல நம்ம இதை எடுத்துட்டு தான் அடுத்த வருஷம் இன்னும் நம்ம பெட்டரா இதை எப்படி பார்க்கணும்ன்றதை எடுத்துட்டு வரணும். அப்புறம் அடுத்து கடைசி 2 பாசனம் சாட்டு முறை பாசனம் சேர்ந்து அனுபவிச்சிடலாம். சிற்றஞ்சிறுகாலை வந்து உன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள்கேளாய் பெற்றம்மை தின்னும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொல்லாமல் போகாது இற்றை பறை கொள்வான் அன்றுகான் கோவிந்தா இற்றைக்கும் 7 பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம் உனக்கே நாமாட் செய்வோம் மற்ற இனம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய் வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து செழியா செண்டிரைஞ்சி அங்கப்பறை கொண்ட ஆற்றை அணி புதுவை பைங்கமலர் தந்தரியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்கத்தமிழ் மாலை 30 தப்பாமே இங்கிப் பரிசுரைப்பார் 2 மால்மறை தோள் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று என்பருவர் எம்பாவாய். 29வது பாசுரத்துல நம்மளுக்கு மெசேஜ் என்ன அப்படின்னா, மற்ற இனம் காமங்கள் மாற்று. அதாவது இந்த லோகத்துல காமம்ன்றது எவ்வளோ மோசம். காமம்னா டிசையர், ஆசை. அதாவது காமாத் பவதி சம்மோகா சம்மோகாத் பவதி புத்திநாசா புத்திநாசாத் பிரணஷ்யதி. காமம்ல இருந்து குரோதம், காமாத் பவதி குரோதா, குரோதத்துல இருந்து சம்மோகம், சம்மோகம்னா டெல்யூஷன். அதாவது எப்படி ஒரு விஷயம், ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள், ஒரு விஷயம் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா ஒரு குழந்தை வந்து ஒரு டாய் கேட்கறது, வேணும்னு ஆசைப்படுறது, வேண்டாம் அப்படின்னா என்ன பண்ணும், அடுத்தது வேணும் அப்படின்னு கத்த ஆரம்பிக்கும். அதையும் தாண்டி கொடுக்க மாட்டோம்னா கலாட்டா பண்ணும், அப்படியே சரிப்பா அடங்கினா போதும்னு கொடுத்துருவோம். அதே மாதிரி இந்த ஒரு காமம்ன்ற ஒரு விஷயம் நம்ம மைண்ட வந்து கோவத்தை கொண்டு வரும். அந்த கோபம் வந்து ஒரு டெல்யூஷனை கிரியேட் பண்ணி நம்மளுடைய தாட் ப்ராசஸை வந்து கிளவுட் ஆக்கிடும். அதாவது இட் வில் கிளவுட் யுவர் தாட் ப்ராசஸ். அதுக்கப்புறம் என்ன ஆகும், புத்தி நாசமாகும். புத்தி நாசமாக தான் உயிரே படும், வாழ்க்கையே போயிடும். அப்பேற்பட்ட மோசமான விஷயம் காமம். அதுக்குன்னு காமத்தை எல்லாம் ஒழிச்சுட்டு நான் மாட்டுக்கு அப்படியே ஸ்ட்ரிக்டா டிட்டர்மினேஷனோட இருக்கேன் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம். பட் பண்ணலாம், அபியாசத்துல பண்ணலாம். ஆனா அந்த காமத்தை மாற்று, சேஞ்ச் த டைரக்ஷன் அப்படின்றா. இதுவே ஒரு குழந்தை வந்து ஐபேட் பாக்குறேன், இல்ல நான் இன்னைக்கு டேப்லெட், அதாவது ஸ்கிரீன் டைம் சொல்றோம் இல்லையா, நான் பாப்பேன் அப்படின்னா அதுக்கு ஒரு டைம் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்கலாம், 30 minutes தான் பார்க்கணும் இல்லையா. அதே விஷயத்த அந்த ஸ்கிரீன்லயே ஒரு பெருமாளுடைய கதையோ ஒரு பாட்டோ இல்ல இந்த மாதிரி ஒரு சின்ன உபன்யாசம், இப்பதான் நிறைய குழந்தை எல்லாம் உபன்யாசம் பண்ண ஆரம்பிக்கிறா, விஷயங்கள் சொல்ல ஆரம்பிக்கிறா. அந்த மாதிரி காமிச்சோன்னா அவ அதுக்கு பார்த்து மோட்டிவேட் ஆகி அவ சொல்ல ஆசைப்படுவா. அந்த மாதிரி காமங்களை மாற்று அப்படின்னு ஒரு முக்கியமான விஷயத்த 29வது பாசுரத்துல சொல்றா. 30வது பாசுரம் எப்படின்னா, இந்த 29 1ல இருந்து 29 வரைக்கும் அனுகாரம், அதாவது எப்படி அந்த விரதத்தை அனுபவிக்கணும் அப்படின்ற விஷயங்களை சொல்லிட்டு வந்தா, 30வது பாசுரத்துல அவருடைய தாயார் ஆச்சாரியனான அவ அப்பாவை இன்ட்ரோடியூஸ் பண்றா. அண்ட் அனுஷ்டானம், இந்த விஷயத்தெல்லாம் நீங்க அனுஷ்டிச்சேன்னா என்ன பலஸ்ருதி அப்படின்னு. வங்க கடல் கடைந்த மாதவனே கேசவனை திங்கள் திருமுகத்து சேழையா சென்றறிஞ்சி வங்கப்பறை கொண்ட ஆற்றை அணிபுதவை பைங்கமலர் தந்தலைய பட்டர்பிரான் கோதை சொன்ன இன்ட்ரோடக்ஷன். இப்பதான் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்கத்தமிழ் மாலை 30 தப்பாமே. எங்க சுவாமி ஒரு பாஸ் எடுப்பார், சங்கத்தமிழ் மாலை 30 தப்பாமே அப்படின்னு. அதான் அப்படி இல்ல, சங்கத்தமிழ் மாலை 30 தப்பாமே சொன்னேன்னா அது அப்படி கொண்டு வரக்கூடாது. தப்பாமே நீங்க சொன்னேன்னா எங்கும் திருவருள் பெற்று என்புருவர். இங்க நங்கநல்லூர்ல இருந்தாலும் சரி, யூஎஸ்ல இருந்தாலும், ஜெனீவால இருந்தாலும், சிட்னில இருந்தாலும், ஆப்பிரிக்கால இருந்தாலும், எங்க இருந்தாலும் அந்த திருவருள் நம்மளுக்கு எப்பொழுதும் கிடைக்கும் அப்படின்னு ஒரு சக்தியான அந்த விஷயம், ஆசீர்வாதம். ஏன்னா இப்போ என்னதான் நீங்க மெட்டீரியலிஸ்டிக்கா கொடுத்தாலும் ஒரு பெரியவா, ஒரு நல்லவா, அவ நம்மள வந்து நீ நன்னா இரு அப்படின்னு அவளோட பிரேயர்ஸ், அவளோட பிளெஸிங்ஸ் தான் நம்மளுக்கு என்னைக்கும் இந்த நிலைமையில நம்ம இருக்கோம் அப்படின்னா அது நம்மளுடைய பூர்வம், நம்மளோட பெரியவா நம்மளுக்கு பண்ண அந்த புண்ணியம், அது அவ நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணது. அந்த ஆசீர்வாதம் எப்பொழுதும் உங்களுக்கு பெருமாள் கிட்டே இருந்து இருக்கும். 30 தப்பாம நீங்க சொன்னா அப்படின்னு 30வது பாசுரத்துல பலஸ்ருதி கொடுத்து முடிக்கிற ஆண்டாள். இந்த ஆண்டாள் இந்த விரதம் முடிச்ச உடனே
பெரியாழ்வார் கனவுல வர ரங்கநாதர் வந்து சொல்ற, நீ வந்து ஆண்டாளை நான் கல்யாணம் பண்ணிக்க சித்தமா இருக்கேன், அவளை நீ அழகா அலங்காரம் பண்ணி கூட்டிட்டு வா அப்படின்னு இங்க ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து கிளம்பி அந்த ஆண்டாள் கூட்டிட்டு போய் அந்த ரங்க மன்னாருக்கும் ஆண்டாளுக்கும் திருக்கல்யாணம் நடக்கிறது. மாலை மாற்றினாள் கோதை மாலை சாற்றினாள், மாலரங்கன் மதிலரங்கன் மாலை அவர் தன் மார்பிலே மையனாய் தையனாய் மாமல கரத்தினாள், மாலை சாற்றினாள் கோதை மாலை மாற்றினாள். ரங்கநாசனே அன்மதங்கநேசனே ஆசி கூடி பூசுரர்கள் பேசி மிக்க வாழ்த்திட அன்புடன் இன்பமாய் ஆண்டாள் கரத்தினாள், மாலை சாற்றினாள் கோதை மாலை மாற்றினாள். அழகான அவளோட திருக்கல்யாண வைபவத்தோட இந்த 4 உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிக்கிறேன். இது எப்பேற்பட்ட ஒரு விஷயம் அடியனுக்குன்னா, இங்க அதாவது இவ்வளோ பெரிய ஒரு சபையில முன்னாடி இப்படி ஒரு விஷயத்த சொல்றதுக்கு எங்க ஆச்சாரியன் என்ன கை காட்டி கொடுத்ததுக்கு என்னுடைய கிருத்தஜையும் அவர்கிட்ட என்னுடைய பணிவார்ந்த வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ ஒரு ஆக்டர்னு எடுத்துட்டேன்னா அவளுக்கு ஸ்ட்ரென்த் ஃபேன் பேஸ். அதே மாதிரி இங்க உட்கார்ந்து சொல்லணும்னா ஆடியன்ஸ் தான் எங்களுக்கு ஸ்ட்ரென்த். ஐ கேன் சி நேத்திக்கு வந்தவா சில பேர் இன்னைக்கு வந்திருக்கா, நிறைய பேர் புதுசா வந்திருக்கா. ஸோ ஒத்தத்தோட நீங்க கொடுத்த அந்த ஊக்கம், நீங்க கொடுத்த அந்த எக்ஸ்பிரஷன், நீங்க என்ஜாய் பண்ண அந்த ரியாக்ஷன்ஸ், ஒரு விஷயமும் நீங்க பண்ணது அடியனுக்கு பெரிய பாக்கியம். இவ்வளவு பேர்பட்ட ஒரு மகான் இருந்த இந்த இடத்துல இவ்வளவு அழகா என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ண உங்களுக்கு என்னுடைய தன்யவாதங்கள். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ஜிஆர் மாமாக்கு என்னுடைய கிருத்தஜைகள். அண்ட் இப்பேற்பட்ட இந்த ஆடியன்ஸ்க்கு அந்த ஆண்டாள் சுடி கொடுத்த சுடற்கொடியும் அந்த ரங்கநாதர் அந்த ஆச்சாரியன் எம்பெருமான் அனுகிரகம் எப்பொழுதும் உங்க எல்லாருக்கும் இருந்து. இதுல இன்னொரு அழகான விஷயம் என்னன்னா, சட்டுன்னு யூ பிளே அலாங். அதாவது நான் ஒரு விஷயம் சொன்னா அதை எடுத்துட்டு திருப்பி எனக்கு கொடுக்கிறேன் பாருங்கோ, அது நிஜமாவே கூஸ் பம்ப்ஸ். இந்த மாதிரி ஒரு விஷயம் எல்லாருக்கும் எப்பொழுதும் எல்லாரும் நல்லா செழிப்போட நீங்காத செல்வம் பெற்று நிறைந்து இருக்கணும்னு பிரார்த்திக்கிறேன். அடியேன் காளிய மௌளி மணிமண்டித பதாப்ஜாய பாதாமுத ஷ்யாம திவ்யதனவே காருண்யரசவஸ்ய நயனாரவிந்தாய் கல்யாண குணரத்ன வாணி நிலையே ஜய மங்களம் நித்ய சுப மங்களம். மங்களம் ருக்மிணீ ரமணாய ஸ்ரீமத் மங்களம் ரமணீய மூர்த்தயே தே மங்களம் ஸ்ரீவத்ஸபூஷாய ஷாலினே மங்களம் நந்தகோபாத்மஜாய ஜய மங்களம் நித்ய சுப மங்களம். ஆண்டாள் எம்பெருமானா திருவடிகளே சரணம். தன்யவாதம். ரொம்பவும் அழகா எளிமையா ரொம்ப அழட்டிக்காம இவ்வளோ பியூட்டிஃபுல்லா டெலிவர் பண்ணிருக்கேன் நீங்க மாமா. அதான் சொன்னா ரொம்ப நல்லா இருந்ததுன்னு. நேத்திக்கு ஏன்னா நம்ம இங்க எத்தனை பேர் வந்திருக்கான்னு மாமா எப்பயுமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா பெரியவா வந்து இங்க கேட்டு இருக்காங்கிறது தான் பிரதானம் அவரை பொறுத்தவரையும். இது எதுவுமே இல்லை, யாரும் இல்லைன்னா கூட அவ உட்காந்து பாடுவா, பெரியவா கேட்பா அப்படின்பார். கிட்டத்தட்ட 1700 பேர் இந்த லாஸ்ட் 24 ஹவர்ஸ்ல நேத்திக்கு அவரோட ப்ரோக்ராமை வியூ பண்ணியிருக்கா நம்ம யூடியூப் சேனல்ல, விச் இஸ் a huge audience. ஸோ சம்திங் இஸ் ரியலி டச்சிங் தம் டீப்லி அப்படின்னு அர்த்தம் இல்லையா? கண்டிப்பாக நம்பாத்துல டீனேஜில் குழந்தைகள் இருந்தால், இந்த யங் பேரண்டிங்ஸ் இருந்தால், நம்ம எல்லாருமே இந்த யூடியூப் சேனல்லேருந்து நம்மளுடைய இந்த லிங்க்கை ஃபார்வர்ட் பண்ணி அவளை சிரமம் பார்க்காம கேட்க சொல்லும்போது எவ்வளோ மெசேஜ் இருக்குது. இது எத்தனையோ எஃபோர்ட் எடுத்து பண்ணுறது என்னென்னா, ஏதாவது ஒரு மெசேஜாக நம்மளுக்குள்ளே போய் ஏதாவது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணாதா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோட தான் மாமா தினமும் வந்து உட்காந்துருக்கேன். யாராவது ஒருத்தர் 2023 இத்தனை கேட்டோம் மாமா, 24ல் இந்த விஷயத்தை தூக்கி போட்டுட்டேன் நான் அப்படின்னு. அதுதான் வந்து முக்கியமான விஷயம். ஸோ இந்த பியூட்டிஃபுல் வே டு எண்ட் த நியூ இயர், இந்த இயர் 2023. ஏன்னா கோதையின் கீதைங்கிற ஒரு பெரிய பொக்கிஷத்தை கொடுத்துருக்கா. இதை எடுத்துட்டு நம்ம 2024ல் போகிறோம் அப்படிங்கிறது வந்து இஸ் அ பிளெஸ்ஸிங் இன் இட் செல்ஃப். ஸோ பியூட்டிஃபுல்லாக கொடுத்துருக்கா. இன்னொரு விஷயம் என்ன தொட்ட விஷயம் என்னென்னா, நம்ம நிறைய பேர் வந்து ப்ரொஃபஷ்னலாக நம்ம நல்ல ஒரு வேலையில் இருக்கும் பொழுது எனக்கு டைமே இல்லை இதெல்லாம் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற ஒரு எஸ்கேபிசமில் போய் உட்காந்துடுறோமோன்னு தோன்றுறது. ஏன்னா நம்ம திருமதி சுதா சேஷன் மேடம் வந்த போதும் சரி, இவாளும் சரி, அப்புறமா வந்து விக்னேஷ் வந்த போதும் சரி, அவனும் வந்து ஹீஸ் அ ப்ரொஃபஷனல் பண்ணுறா. ஸோ இவாளெல்லாம் பார்க்கும்போது ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா, நம்பாத்துல நாமளே கூட இல்லை நம்பாத்து குழந்தைகள் கூட இந்த நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் வேலையில் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு எஸ்கேபிசமில் போனான்னா, குறைஞ்சபட்சம் காயத்ரி பண்ணணும், சந்தியாவந்தனம் பண்ணணும், அதுலேருந்தெல்லாம் எஸ்கேப் ஆக முடியாது. அந்த
அதெல்லாம் பண்ணணும், இந்த மாதிரி சத்து விஷயங்கள்லையும் கண்டிப்பாக பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ஒரு ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். ஃபர்ஸ்ட் வி ஷுட் பி எக்ஸாம்பிள். மாமா சொல்வா மற்றவாழை மாற்றம் பண்ண முடியாது, முதல் மாற்றம் நமக்குள்ளே இருக்கணும், அதை பார்த்து மற்றவா மாறணும் அப்படின்பார். அதனால் அதை கொண்டு வரணும்னு மாமா சார்பாக எல்லாருக்கிட்டையும் கேட்டுக்கிறோம். எல்லாருக்கும் வந்து மாமாவின் சார்பிலே அற்புதமான புத்தாண்டு வாழ்த்துக்கள். பிரசாதம் கொடுக்குறேன். என்ன ஒரு சப்போர்ட், த ஹோல் ஃபேமிலி தட் இஸ் த சப்போர்ட். அது பெரியவா ஆசீர்வாதம், அது அவளுடைய குருநாதருடைய ஆசீர்வாதம், ஆச்சாரிய